தெரிவித்துக் கொள்கின்றேன். புத்தக அலமாரி முதல்ல உங்க எல்லார்ட்டையும் ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். புத்தகம் அப்படின்னாலே அதிகமா நம்ம வந்து இப்போ அதிகமா கேள்விப்படுற வார்த்தை வந்து புத்தக கண்காட்சி அப்படிங்கிறத கேள்விப்படுறோம் இல்லையா? இப்ப சமீப காலங்கள்ல எல்லா மாவட்டங்கள்லயும் கூட ரொம்ப சிறப்பா இந்த புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. ஓல்டஸ்ட் புக் ஃபேர் எங்க நடந்துச்சு அப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்கா? புக் ஃபேர் ஃபர்ஸ்ட் எங்க நடந்துச்சு அப்படிங்கிற ஐடியா இருக்காச்சு? ஒரு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இல்ல மேடம். வேர்ல்டு வைட் யோசிங்க. வேர்ல்டு வைட் யோசிங்க. ஓகே. 15வது செஞ்சுரியில ஜெர்மனில பிராங்க்ஃபர்ட்ல நடந்திருக்கு. அதான் வந்து ஃபர்ஸ்ட் நடந்த புக் ஃபேர், ஓல்டஸ்ட் புக் ஃபேர். இந்தியால வந்து நடந்திருக்கு. எங்கன்னா ஜெய்ப்பூர் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால வந்து ஃபர்ஸ்ட் அங்க தான் நடந்திருக்கு. சரிங்களா? ரொம்ப நன்றி. இப்போ நம்ம வந்து இந்த புத்தக அலமாரிக்குள்ள போகலாம். இந்த புத்தக அலமாரிய என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, மனித மனதோட வரைபடம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அப்படின்றாங்க. இல்ல அது நம்மளுடைய ஆத்மா. புத்தக அலமாரி ஒருவருடைய ஆத்மாவை போன்றது புத்தக அலமாரி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம ஒரு மனிதனோட இத வந்து அவங்களுடைய பழக்கவழக்கங்கள்ல இருந்து, அவங்களோட இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? பேசுற விதம், பழகுற விதம், அவங்களுடைய செயல்கள், அந்த மாதிரியான இதுல இருந்து நம்ம அவங்க எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி இந்த புத்தக அலமாரிய பார்த்தா நமக்கு யார் அப்படின்னு தெரியும். ஒருத்தவங்கள பத்தி தெரியணும் அப்படின்னா, அவங்களுடைய புத்தக அலமாரிய பார்த்தா யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படின்னா, அவங்க சேர்த்து வச்சிருக்கிற அந்த புத்தகங்களே வந்து அவங்களோட யோசிக்கும் விதம், அவங்களுடைய பயம் என்ன? அவங்களுடைய கனவு என்ன? எத நோக்கி அவங்க போறாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இத வந்து நம்ம அறிவின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லலாம். புத்தக அலமாரியை வந்து அறிவின் அருங்காட்சியகம்னு சொல்லலாம்னு சொல்றாங்க. பிரெஞ்சு பிலாசபர் மான்டேன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு, என் புத்தக அலமாரி என்னுடைய கோட்டை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுவா நம்ம வந்து கோட்டை அப்படிங்கிறது ஒரு ராஜாக்கள் அந்த அரண்மனை அதை பாதுகாக்கிறதுக்காக கோட்டை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒருத்தர் புத்தக அலமாரியே என்னோட கோட்டைன்னு சொல்றாருன்னா, அந்த புத்தகத்தோட வலிமை எவ்வளவு சிறந்த ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த நூற்றாண்டு கடந்த அறிவை ஒரே இடத்தில் பூட்டி வைக்கும் பெட்டகம் தான் இந்த புத்தக அலமாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல தலைமுறைக்குமான அறிவுகள் அதுதான் நமக்கு வந்து இன்னைக்கு ஜெனரேஷன் தாண்டி நம்ம வந்து எத்தனையோ பழைய புத்தகங்கள் எல்லாம் எடுத்து நம்ம படிக்கிறோம், எல்லாம் பண்றோம் அப்படின்னா, அது வந்து இந்த அருங்காட்சியகமா நம்ம இந்த நூற்றாண்டை கடந்த அந்த பெட்டகத்தை நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சதுனால தான் நம்ம வந்து அதை வச்சிருக்கோம். அதே போல இந்த புத்தகம் அப்படிங்கிற புத்தக அலமாரி வந்து பயணம் இல்லா பயணத்தை தரக்கூடியது. பயணம் எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. பயணம் இல்லாத பயணத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜப்பான்ல வந்து புத்தக அலமாரிய எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அது ஒரு சிறிய பிரபஞ்சம் அப்படின்னே சொல்றாங்களாம். ஏன்னா வீட்டை விட்டு நகராமலே உலகம் முழுவதும் பயணிக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு எங்க கிடைக்கும் அப்படின்னா, இந்த புத்தகத்துல தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இது ஒரு மிகச்சிறந்த தனிமையின் தோழன் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கன் எழுத்தாளர் ஹென்றி மில்லர் அப்படிங்கிறவர் சொல்றாராம், புத்தகம் இல்லாத அறை சிறை போன்றது அப்படின்னு சொல்றாராம். அப்போ வந்து இது எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் வந்து புத்தக அலமாரி. வெறும் அலங்கார பொருளாகவோ, இல்ல வீட்ல இருக்கக்கூடிய ஏதோ 10ஓட 11 அப்படிங்கிறது இல்லாம, எவ்வளவு மிக உயரிய சிந்தனைகளையும், மிக உயரிய கருத்துக்களையும், அந்த உலகத்தையுமே அதையும் தாண்டி இந்த பிரபஞ்சம் முழுவதையுமே தனக்குள் அடக்கி வைத்திருக்கின்ற இந்த புத்தக அலமாரி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு அலமாரி நிறைய புத்தகங்கள் இருந்தா, எப்படி ஒரு அத வந்து நம்ம சொல்றோம் இல்லையா? முதல்ல பார்க்கும்போதே சொன்னோம். யோசிக்கும் விதம், அவங்களோட கனவுகள், அவங்களோட பயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்ப அலமாரி நிறைய புத்தகங்கள் இருக்கும் பொழுது, அதுல வெவ்வேறு புத்தகங்கள் இருக்கலாம். ஸோ மோட்டிவேஷன் புக்ஸ் வச்சிருக்கலாம், நாவல்ஸ் வச்சிருக்கலாம், இல்ல வந்து ஆட்டோபயோகிராஃபிஸ் இருக்கலாம், பயோகிராஃபிஸ் இருக்கலாம். அந்த மாரி நிறைய கலெக்ஷன் சயின்ஸ், ஹிஸ்ட்ரின்னு எல்லா இதுலயும் இருக்கலாம் புத்தகங்கள். ஆனா, எப்படி அவங்க வந்து இது பண்றன்னா, அந்த ஒவ்வொரு இதையும் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, எது சம்பந்தமாக இந்த மனிதருடைய சிந்தனை இருந்திருக்கின்றது, எது சம்பந்தமான கேள்வி இவங்களுக்குள்ள எழுந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு ஐடியா நம்ம வந்து பண்ற மாதிரியா இருக்கும். ஏன்னா அவ்வளவு அதை சார்ந்துதான் புத்தகங்கள் தேடி வாங்குவோம் இல்லையா? அதனால அது வந்து நமக்கு வந்து எப்படி ஒரு கேள்வி கேட்கும் ஒரு இதை கொடுக்குது, யாரு அவங்க எவ்வளவு நிறைய கேள்வி கேட்டிருக்காங்கிறது ஒருத்தருடைய புத்தக அலமாரியை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நடுவுல ஒரு கேள்வி உங்க எல்லாருக்கும்.
நம்ம வந்து புத்தக கண்காட்சி நிறைய நடக்குது இல்லைங்களா? அதிகமாக கூட்டம் இருக்கின்ற நேரத்தில் 1 நிமிடத்தில் எத்தனை புத்தகம் குறைந்தது சேல்ஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? அதிக கூட்ட நெரிசல் இருக்கும் நேரத்தில் 1 நிமிடத்தில் எத்தனை புத்தகங்கள் சேல்ஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? வாழ்க வளமுடன்மா. ஒரு 500 புக்கு சேல்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சிறப்புமா, சிறப்புமா. நன்றி. அவங்க ஆவரேஜ் இது போட்டிருக்கிறது என்னன்னா 150 புத்தகங்கள்மா. அது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஆவரேஜா 150 கொடுத்துருக்காங்க. நன்றி கோமதி மேடம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த அலமாரி பத்தி இப்போ நவீன சுவாரஸ்யமான தகவல்கள் அப்படின்னு சொல்லி தேடும்போது கிடைச்சது. அதுல நேத்து வந்து ரமேஷ் சார் ஒண்ணு சொல்லிட்டாங்க. புத்தகம் அந்த டேர்ம் என்னன்னு சொல்ல முடியுமா? ஞாபகம் வச்சிருக்கீங்களா? புத்தகம் வந்து நம்ம வாங்கிட்டு வச்சிருக்கோம். அதுக்கு ஒரு டேர்ம் சொன்னாங்க. சுண்டோக்கு. கரெக்ட். ஸோ அது வந்து சுவாரஸ்யமான தகவல். நிறைய வாங்கி வச்சுட்டு படிக்காமல் இருப்பது. அது போல நிறைய விஷயங்கள் இருக்குது. நிசீம் தலேப் அப்படிங்கிறவர் சொல்றாரு என்னன்னா, உங்களோட அறிவின் எல்லை இந்த புத்தக அலமாரியால் விரிவாகும் அப்படின்றது சொல்றாங்க. அடுத்து இப்ப சமீப காலமா ஒரு ட்ரெண்ட் வந்து உருவாயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த புத்தக அலமாரியோடு புகைப்படம் எடுத்து நிறைய பேர் அவங்களுடைய இன்ஸ்டா, லிங்க் என்னென்ன பேஜ் அவங்க வச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே போடக்கூடியது. இது வந்து எதை குறிப்பதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணி பார்க்கும் பொழுது, நம்மளுடைய சிவி ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த புத்தக அலமாரிய நம்ம ஒரு போட்டோவா போடுறது நம்மளோட வே ஆஃப் ஷோயிங் அவர் இன்டெலெக்சுவல் கரிக்குலம் விட்டே. இன்டெலெக்சுவல் சிவியோட ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் இந்த புத்தக அலமாரியோட இருக்கின்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்மள யாருன்றத ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வச்சிருக்கிற புத்தக அலமாரி ஓட சேர்ந்து போட்டோ எடுத்து அது அப்ப என்ன புக்ஸ் இருக்குன்னு தெரியும், என்ன ஆத்தர்ஸ் இருக்குன்றது ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். அப்போ அது ஒரு இன்டெலெக்சுவல் சிவியா நிறைய மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ல இது ஒரு மெத்தடா யூஸ் பண்றாங்க இப்போ அப்படிங்கிறது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்றாங்கன்னா இப்ப ட்ரெண்டிங்கா வண்ணம் பேசும் அலமாரி, அதாவது ரெயின்போ புக் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டை நிறங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த அட்டை நிறங்களை வச்சு அடுக்கிறது இப்போ ஒரு ஃபேஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இந்த புத்தக அலமாரியில இருக்கிற விஷயங்கள்ல 20% முழுவதுமாக வாசிக்கப்பட்டதா இருக்குமா? பெரும்பாலுமான ஒரு ஆய்வை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. 20% முழுவதுமாக வாசிக்கப்பட்ட புத்தகங்கள், 30% பாதி படித்த புத்தகங்கள், மீதி 50% நம்ம வந்து என்னைக்காச்சும் படிப்பேன் அப்படின்னு வச்சிருக்கிற புத்தகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புத்தகம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு டைம் மெஷின் மாதிரி இல்லையா? எத்தனை பேர் வந்து உங்களுடைய புத்தக அலமாரி எடுத்து திருப்பி அடுக்கும் பொழுது அதை வாங்கின நாட்கள், அதை முதல்ல அந்த புத்தகத்தை படிச்ச நாட்கள், அத படிக்கும் பொழுது நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாமே அப்படி உங்களுக்குள்ள மனசுக்குள்ள வந்துட்டு போகும் இல்லையா? ஒவ்வொரு முறையும் நான் அதனால புத்தக அலமாரி வந்து உடனே எல்லாம் போய் சில சமயங்கள்ல எல்லாம் எடுத்து அடுக்கவே மாட்டேன். என்னைக்கு நிறைய நேரம் இருக்கு, நான் போய் ஃபுல்லா உட்கார்ந்து அப்படியே மூழ்க முடியுமோ அன்னைக்குதான் பெரும்பாலும் நான் போய் அடுக்குவேன். ஏன்னா எனக்கு அந்த ஒவ்வொரு புத்தகத்தை துறக்கும் பொழுதும் இது எப்ப வாங்கணும், எப்படி படிச்சோம், இது எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின ஒரு அசை போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாடு வந்து அந்த சாப்பாடை கடகடன்னு சாப்பிட்டு மெதுவா அசை போடுன்னு சொல்ற மாதிரி அது வந்து அவ்வளவு ஒரு இனிமையான ஒரு நேரம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வேணும்னா பின்புலத்துல ஒரு மியூசிக் போட்டு விட்டுட்டு நீங்க புக் ஷெல்ஃப் அடுக்க உட்காந்தீங்கன்னா நேரம் போறதே தெரியாது அப்படிங்கிறத நான் நிறைய தடவை அனுபவிச்சிருக்கேன். இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்காதவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அது ஒரு என்ன சொல்றாங்க, இப்ப ரெஜுவனேஷனுக்குலாம் என்னென்னமோ பண்றாங்க. பாடி மைண்ட் ரெஜுவனேஷன். நீங்க உங்க புக் ஷெல்ஃபை பிரிச்சு எடுக்கிறதே அவ்வளவு பெரிய ரெஜுவனேஷனா இருக்கும். அதுல எந்த சந்தேகமே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இவ்வளவு நேரம் நம்ம புத்தகங்கள் அலமாரியை பத்தி சொன்னோம். புத்தக அலமாரி வச்சுட்டு இதெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் இதெல்லாம் சொன்னோம். அலமாரி வச்சுக்காமலே நிறைய மேதைகள் இருந்திருக்காங்க. அதுல யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அலமாரி இல்லாமலே நிறைய புத்தகங்களை வச்சு படிச்ச மேதைகள் பற்றிய குறிப்புகள்லாம் இருக்கு வரலாறுல. அதுல ஒரு சிலர் பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரெண்டு விஷயங்கள் அதுல இருந்து. நெப்போலியன் இருக்கார் இல்லையா? மாவீரன் நெப்போலியன் வந்து அவர் ஒரு நடமாடும் அலமாரி வச்சிருந்தாராம். என்னன்னா போருக்கு எங்கேயாச்சும் போனார்னா எத்தனை புத்தகம் எடுத்துட்டு போவாருன்னு நினைக்கிறீங்க? போருக்கு போறாரு. என்னடா போருக்கு போகும்போது புத்தகமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் எனக்கு கேள்வி வந்தது. அங்க போய் சண்டை போடுறதுக்கான வியூகம் வகுக்கிறது என்ன, எதிரிகளை எப்படி அட்டாக் பண்ணலாம்னு பாக்குறதை விட்டுட்டு புத்தகம் எடுத்துட்டு போவாருன்னா 300 புத்தகம் எடுத்துட்டு போவாராம். 300 புத்தகம் எடுத்துட்டு போவாராம் போருக்கு செல்லும் பொழுது நெப்போலியன் வந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிற ஃபேமஸான ஆத்தர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து ஒரு ஹோட்டல் அறையவே பிடிச்சு நூலகமா வச்சிருந்தாராம். அவருக்கு எப்பெல்லாம் படிக்கணும்னு தோணுதோ அந்த ஹோட்டல் அறைக்கு போய் நூலகமா அங்க வந்து பயன்படுத்தி படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியால இருக்கிற தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய
புத்தக அவங்க வந்து எப்பவுமே புத்தகம் கையுமா இருப்பாங்க. நெறைய இடத்துல அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கிட்ட வந்து 8376 புத்தகங்கள் இருந்துதாம். அவ்ளோ அந்த வீடு கட்டும் பொழுதே தனியா இந்த புத்தகம் நூலகத்துக்கேன்னு 2000 சதுர அடி நூலகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியே கட்டியிருக்காங்களாம். 2000 சதுர அடி நூலகத்துக்கு மட்டுமே அப்படின்னா, எந்த அளவுக்கு அந்த புத்தகத்த அவங்க நேசிச்சிருப்பாங்க, அந்த வாசிப்ப நேசிச்சிருப்பாங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுல அந்த பெரும்பான்மையா 75% இங்கிலீஷ் லிட்டரேச்சர் புக்ஸ் தான் இருக்குமா அவங்களோட நூலகத்துல. நிறைய பிலாசபிக்கல் நூல் இருக்குமா. ஹேகல்ஸ், கலீல், அதுக்கப்புறம் கலீல் ஜிப்ரானோடது, அப்புறம் வந்து லிங்கன், ரீகன் அந்த மாதிரி அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி அதெல்லாமே நிறைய படிச்சாங்களாம். அதே மாதிரி இந்தியன் ஆத்தர்ஸும் திருக்குறள் புக்கு உங்க இதுல கண்டிப்பா இருக்குமா. ராஜகோபாலாச்சாரி அவங்க எழுதின ராமாயண மகாபாரதம்னு வைடு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குமா. அவங்களே சீரியல் நம்பர் போட்டு வச்சிருப்பாங்களாம். டைட்டில் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி அவங்களே ஒரு லைப்ரரியன் மாதிரி அதெல்லாம் பண்ணியிருப்பாங்களாம். அப்புறம் எந்த புது புத்தகம் வாங்கினாலும் 3 புக்கு வாங்குவாங்களாம், 3 காப்பி வாங்குவாங்களாம். ஒன்று சென்னை லைப்ரரிக்கு, அதே மாதிரி கொடநாடு, இன்னொரு இது சிறுதாவூர். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த லைப்ரரியில் வைக்கிறதுக்கு 3 காப்பீஸ் வந்து அவங்க புக் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கும் பொழுது கூட இவங்க வந்து இன்னொரு டாக்டர், இவங்களை ட்ரீட் பண்ண டாக்டருக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த புக்கை நீங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு புத்தக ஆர்வம் உள்ளவங்களா இருக்காங்க. சரி, இப்ப மீண்டும் ஒரு கேள்வி. என்னைக்கு நேஷனல் லைப்ரரி டே நம்ம செலிப்ரேட் பண்றோம்? நேஷனல் லைப்ரரி டே ஓகே, ஆகஸ்ட் 12, அதான் நேஷனல் லைப்ரரி டே. டாக்டர் எஸ்.ஆர். ரங்கநாதன் அப்படிங்கிறவர் தான் லைப்ரரி சயின்ஸோட தந்தை அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய நினைவாக அந்த ஆகஸ்ட் 12 வந்து இதா இருக்கு. அதே மாதிரி ரீடர்ஸ் டே வந்து ஜூன் 19 வந்து வாசிப்பு தினமா கொண்டாடப்படுது. சரிங்களா. அதே போல நம்மளுடைய புத்தகம் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்து நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஐயா அவங்களை வந்து மறக்க முடியாது. அவங்க எழுதின புத்தகங்களும் ஏராளம், வாசித்த புத்தகங்களும் ஏராளம். அந்த வகையில மதுரையில வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துல அவங்க எழுதின புத்தகங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரங்கு முழுவதும், அது அவ்வளோ பெரிய ஹாலு. நான் அந்த கலைஞர் லைப்ரரி நான் போய் பார்க்கணுங்கிறதுக்காகவே ஒவ்வொரு லைப்ரரியும் போய் விசிட் பண்றதே எனக்கு அது ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு இந்த ரெஜுவினேஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு லைப்ரரிக்கு போறது. அப்போ நான் அதை கண்டிப்பா போய் பார்த்தே ஆகணும். போகும்பொழுது கலைஞர் ஐயாவுடைய புத்தகங்களை வைக்கிறதுக்காகவே தனியா ஒரு பெரிய, அது அறைன்னுலாம் சொல்ல முடியாது, அது பெரிய மண்டபம் மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ புத்தகங்கள். அந்த கபோர்ட்ஸையே சுத்தி பார்த்து என்னால முடிக்க முடியல. அதை முடிச்சுட்டு வெளியில வர அந்த ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோஃபால அந்த ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த அந்த சோஃபால நம்ம உட்காந்து பேசுறது வீடியோ நம்ம எடுத்துக்கலாம். பார்க்கும்பொழுது எப்படி இருக்குன்னா, கலைஞர் ஐயாவோட நம்ம நேரடியா பேசுற மாதிரி அந்த வீடியோல ரெக்கார்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. அதை முடிச்சு அந்த புத்தகங்கள் எல்லாம் பார்த்து அவரை பத்தி பிரமிச்சு போயிட்டு நம்ம வந்து அவர்கிட்டயே உரையாடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்தது. வாய்ப்பு கிடைக்கிறவங்க மதுரையில இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் போகும்பொழுது மிஸ் பண்ணாம அந்த செக்ஷனை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர்கிட்ட வந்து 2500 புத்தகங்கள் வந்து அவரோட அலமாரியில வச்சிருந்தாராம். அதே போல நம்மளுடைய பாரதியார், மகாகவி பாரதியார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் வந்து என்ன செய்வாராம் பாத்தீங்கன்னா, ஓடும் அலமாரி, புதுச்சேரியில இருக்கும் பொழுது ஓடும் அலமாரி தான் வச்சிருப்பாராம். என்ன அப்படின்னா, ஏன் காரணம் என்னன்னா, அவரை வந்து கைது செய்ய சொல்லி நிறைய இடங்கள்ல இது பண்ணியிருந்தாங்க இல்லையா. அப்ப விடுதலை இதுக்காக நிறைய எழுதுனது இதுல. அதுக்கு பாத்தீங்கன்னா, அவர் வந்து சக்கரங்கள் கட்டி வச்சு ஒரு கயிறோட இணைச்சு வச்சிருப்பாராம். ஏதாவது நம்மள வந்து இது பண்ற மாதிரி வந்தா அந்த புத்தகத்தை விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்லி அதை ஈஸியா எடுத்துட்டு போறதுக்கான வழி என்னன்னா, அதை சக்கரம் கட்டி வச்சிருந்தா இழுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓடும் அலமாரியா அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தாராம். நீங்க வந்து பாரதியார் படத்துல ஒரு காட்சி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வண்டியில வந்து அவர் இறங்குவார் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம். ஒரு வண்டியில வந்து இறங்குவார். அப்ப பாத்தீங்கன்னா வண்டிக்காரர் கொண்டு வந்து மூட்டை மூட்டையா வச்சுட்டு போவாரு. அப்போ வந்து செல்லம்மா ரொம்ப ஆசையா வருவாங்க. அப்ப பக்கத்து வீட்டுல கூட ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, பாரு உன் கணவர் உன் மேல எவ்வளவு பிரியமா இருக்காரு, எவ்வளவு புடவைகள் என்னென்னமோ வாங்கிட்டு வந்திருக்காரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே இவங்க ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த மூட்டைகள் எல்லாத்தையும் பிரிப்பாங்க. பாத்தீங்கன்னா அந்த மூட்டைகள் அத்தனையும் புத்தகங்கள், அவ்வளவு புத்தகங்கள் வந்து வாங்கிட்டு வந்து இது பண்ணியிருப்பாரு. ஏன்னா எந்த ஒரு எதுவுமே இல்லாத காலத்துல இவ்வளவு புத்தகங்களை வாங்கி ஒருத்தர் படிச்சு 13 மொழிகள் அவருக்கு தெரியுமா. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான், கத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ எவ்வளவு விஷயங்களை படிச்சு இது பண்ணிருக்க முடியுதுன்னா, எவ்வளவு தூரம் அந்த புத்தக அலமாரியை வந்து அவரு திறம்பட கையாண்டிருப்பார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதே போல தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால்ல இருக்கிற லைப்ரரி வந்து ரொம்ப பழமையான லைப்ரரி. அதுல வந்து 1850வது வருடங்கள் வந்து ரொம்ப பெரிய வெள்ளம்
வந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் காப்பாற்றப்பட்டதுக்கான காரணம் அவங்க வச்சிருந்த அந்த அலமாரி, அந்த மெத்தடு சரியா அத வந்து உயரத்துல இது பண்ணி வச்சிருந்த காரணத்தினால அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் நெறைய பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சரஸ்வதி மகால் லைப்ரரியுமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு லைப்ரரி. அதுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா, அந்த கோட்டை, அந்த அந்த நாட்கள்ல எப்படி அந்த போர் கருவிகள் எல்லாத்தையும் பாதுகாத்து வைக்கிறதுக்கான ஒரு உயரமான கோபுரம்லாம் இருக்கும். அது எல்லாமே இந்த சரஸ்வதி மகால் பக்கத்துல தான் இருக்கு. அது எல்லாமே பார்த்துட்டு வரலாம் நீங்க. அதே போல அறிஞர் அண்ணா வந்து என்ன செஞ்சாராம், அவருடைய புத்தக அலமாரிய அவர் இது பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருடைய கையெழுத்து பிரதிகள் நெறைய வந்து இருந்துச்சாம். அந்த புத்தக அலமாரியில வச்சிருந்தாராம். அதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் 1940ல பார்த்தீங்க அப்படின்னா, கீழடி பக்கத்துல வந்து பழைய தேக்கு அலமாரிகள் இருந்துதாம். எப்படின்னா, அது வந்து அடியில இரும்பு வச்சு கீழ மணல் பரப்பி அவங்க வந்து அந்த புத்தக அலமாரிய செஞ்சிருக்காங்க. அப்ப எளிதா அது வந்து எந்த ஒரு இதுக்கும் ஆளாயிடாது, பத்திரமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படியெல்லாம் புத்தக அலமாரி செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி செட்டிநாடு வீடுகள்ல அந்த புத்தக அலமாரிகள் வேற விதமா இது பண்ணி அதுக்குள்ள ரகசிய அறைகள்லாம் வச்சு செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு புத்தக இதுவுமே நடிகர் கமலஹாசனை பத்தி ஒரு வேடிக்கையா ஒரு சிலர் விஷயங்கள் சொல்லுவாங்க. என்னன்னா, புத்தகங்கள் எங்க போனாலும் அவர் வாங்குவாராம். அவருடைய புத்தக இது ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலம் இல்லையா? பிக் பாஸ் நிகழ்ச்சியில. அதற்காகவே நிகழ்ச்சி பார்த்த ஆள்கள் நானும் ஒருத்தர். அந்த சஜஷன் வர்றது மட்டும் பார்த்துட்டு அந்த டைம் மட்டும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நானு. அப்படி ஒரு சுவாரஸ்யமா படிக்கக்கூடிய ஒரு மனிதர். ஸ்கூலே அவர் வந்து ப்ராப்பரா முடிக்கல. ஆனா புத்தக வாசிப்பு தான் அவர் வந்து இவ்வளவு அறிவு சார்ந்த ஒரு இதா இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். 100 புத்தகங்கள் சேர்ப்பாராம். ஒரு கபோர்ட்ல அடுக்கிக்கிட்டே வருவாராம். 100 புத்தகங்கள் சேர்ந்துருச்சு அப்படின்றப்போ, ஏதோ ஒரு பிரேக் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இஷ்யூவா இருக்கணும், ஹாஸ்பிட்டல் ஆப்பரேஷன், இல்ல ஏதாச்சும் ஒரு இதுன்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட் எடுப்பாராம். அந்த டைம்ல அந்த புத்தகம் முழுவதையும் படிச்சு முடிச்சுக்குவாராம். திருப்பி அத இது பண்ணிட்டு மறுபடியும் அவரோட கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவர் அந்த எந்த மாதிரி பிரேக் எடுக்கணும்னு நினைக்கிற டைம்ல என்ன செஞ்சுக்குவார், இந்த புத்தக அலமாரிய சரியா பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அவரோட ரெக்கமெண்டேஷன்ஸ் தேடினீங்கன்னா அவ்வளோ புத்தகங்கள் வருது. அவர் கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்க்கும் பொழுது நிறைய பேரோடது. அது வந்து இப்பதான் இந்த பிக் பாஸ்க்காக தான் அவர் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆரம்பிச்சாரா அப்படின்னா இல்ல. எழுத்தாளர் செல்வேந்திரன் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு, பல காலங்கள்ல இருந்து அவர் வந்து புத்தக ரெக்கமெண்டேஷனை ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதன் மூலமாக பல விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்திக்கிட்டே தான் இருந்திருக்காருன்ற ஒரு பதிவையும் நான் பார்த்தேன். அதே மாதிரி அதுல வந்து குறிப்பா நீல பத்மநாபன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர், ரொம்ப சிறப்பான ஒரு எழுத்தாளர். அவர் எழுதின தலைமுறைகள், உறவுகள், பள்ளி கொண்டபுரம் ரொம்ப ஃபேமஸா. அதே போல கமல் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை, ஒரு வெள்ளம், ஒரு லண்டன் ஃபிளட்ஸோ ஏதோ பத்தி அவர் எழுதின ஒரு கவிதையை வந்து இவர் மலையாளத்துல மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்ற ஒரு குறிப்பை நான் படிச்சேன். அது மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்து அவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு. இப்போ நேத்து வந்து பிபிலியோஸ்மியா அப்படின்னு ஒரு அந்த ஸ்மெல்லுக்கு வந்து ஒரு வேர்ட் சொன்னாங்க இல்லையா சார், நேத்து கவனிச்சிங்களேன்னு நினைக்கிறேன் எல்லாரும். பிளசன்ட் அரோமா ஆஃப் புக்ஸ் வந்து பிபிலியோஸ்மியான்னு சொல்லலாம். புத்தக புழு நம்ம வந்து நிறைய பேரை சொல்லுவோம் இல்லையா, புத்தக புழுன்னு. அதற்கு வந்து ஒரு வார்த்தை இருக்கிறது ஆங்கிலத்தில். அது என்ன வார்த்தைன்னு கெஸ் பண்ண முடியும்? புக்வாம் நம்ம யூஸ்வலா சொல்லுவோம். ஆனா அதுக்குன்னு ஒரு டேர்ம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிபிலியோஃபில் அப்படின்னா புத்தக புழு அப்படின்னு சொல்றோம்ல, புக் லவர், அவங்களை வந்து பிபிலியோஃபில்னு சொல்லணும். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தக இரவலை பத்தி நேற்று ஐயா ஒண்ணு சொல்லியிருந்தாங்க இல்லையா, நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க, சிலர் ஏன்னா கொடுத்த புத்தகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு பேர் இருக்கு. யாரெல்லாம் புக்கை ரெஃப்யூஸ் பண்றாங்களோ, லென் பண்றதுக்கு, கடன் கொடுப்பதற்கு மறுப்பவர்களுக்கு ஒரு பேர் இருக்கு, பிபிலியோடாஃப் அப்படின்னு பேரு. அதே மாதிரி பிபிலியோடாஃப், TAPH, பிபிலியோடாஃப். அதே மாதிரி ரொம்ப புக்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கிறது ஒரு இதா இருக்கிறவங்க வந்து பிபிலியோ மேனியாக் அப்படின்னு சொல்லுவாங்களாம், இல்ல பிபிலியோ மேன், MANE அப்படி சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வாசிப்பாங்க இல்லையா, ஆர்டென்ட் ரீடர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்துல, அதுக்கு வந்து பிபிலியோஃபேஜ், PHAGE, பிபிலியோஃபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது படிக்கும் பொழுது என்னுடைய கல்லூரி பேராசிரியர் இந்திரஜித் ஐயாவை ஞாபகம் வருது. என்னோட தமிழ் துறை தலைவர் நிறைய இடங்கள்ல எனக்கு ஊக்கம் கொடுத்து என்னை வந்து ஒரு இலக்கு செட் பண்ணி, நீ வந்து பயணிக்கணுமா, போட்டிகளுக்கு போறதுல எல்லாம் இலக்கு செட் பண்ணி பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுத்தது வந்து ஐயா தான். அவங்க இப்ப இல்ல. ஆனா அவங்க சொன்ன அந்த கருத்துக்கள் எப்பவுமே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். அவர் என்ன செய்வாருன்னா, யாராவது புத்தகம் ஐயா கிட்ட இரவல் வாங்க போனாங்கன்னா ஒரு நோட் வச்சிருப்பாங்க. அந்த நோட்ல யாரு, எந்த புத்தகம் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு தான் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் அந்த புத்தகத்தை திருப்பி நம்ம வாங்க முடியும்.
யார்கிட்ட என்ன புத்தகம் இருக்குன்னு தெரியறதுக்கு அவங்க ஒரு நோட் வச்சிருப்பாங்க. இது இது மாதிரி நிறைய புத்தகம் சார்ந்து நான் தேடிய போது கிடைச்ச விஷயங்கள். இப்ப என்னோட புத்தக லைப்ரரி ஆகட்டும், அந்த புத்தக அலமாரிய நான் அனுபவிச்சு ரசிச்சதுல பார்த்தீங்கன்னா, முதலாவதாக என்னோட கல்லூரி நாட்கள்ல நான் உடுமலைப்பேட்டையில இருந்தேன். இப்ப நம்மளுடைய தோழி சிவக்கனி அந்த ஊர்ல தான் இருக்காங்க. அந்த ஊர்ல இருக்கிற லைப்ரரி, என்னோட கல்லூரி லைப்ரரிக்கு அப்புறம் சின்ன வயசுலேருந்து லைப்ரரியில புத்தகங்கள் வாசிக்கிறது பழக்கமா இருந்தது. ஏன்னா என்னுடைய ம் சிறு வயதில படிச்சுட்டு இருக்கும்பொழுது, எங்க பிரின்சிபல் வந்து ஒரு போட்டி மாதிரி, யார் அதிகமா புக்ஸ் எடுத்துட்டு போய் படிச்சு என்ட்ரி போட்டிருக்கீங்களோ, அவங்களுக்கு வருஷத்தோட முடிவுல பிரைஸ் குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால எல்லாருமே அந்த லைப்ரரி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4த், 5த் அந்த ரேஞ்ச்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4த் ஸ்டாண்டர்ட், 5த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ. அப்போ அதிலிருந்து இந்த வாசிப்பு பழக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வேற பள்ளிக்கூடம் மாத்தும்போது, அந்த லைப்ரரி வந்து எங்களுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். இப்ப நெனச்சா எனக்கு வேடிக்கையா இருக்கு. அந்த லைப்ரரி வருத்தமாவும் இருக்கு. அந்த லைப்ரரிய நம்ம யூஸ் பண்ணாமலே விட்டுட்டோம் அப்டின்ட்டு. ஏன்னா, அப்ப அது வந்து ஹாஸ்டலுக்கு பக்கத்துல இருக்கிற பில்டிங்கா இருக்கும். உங்களுக்கே தெரியும் ஹாஸ்டல்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாரி ஹாண்டட் ஸ்டோரீஸ் நெறைய கிரியேட் பண்ணுவாங்க. அதுல இந்த லைப்ரரி வந்து எங்களுக்கு அது ஒரு பிளேஸ்ங்கிறனால, அங்க அந்த புத்தக வாசிப்புங்கிறதே வந்து இல்லாம, அந்த போயிட்டு வரதே ஒரு அட்வென்ச்சர் மாதிரி வச்சிருந்தோம். அதனால அந்த புத்தக வாசிப்பே அங்க இல்லாம போயிடுச்சு எனக்கு. திருப்பி கல்லூரிக்கு வந்த பிறகு பார்த்தீங்க அப்டின்னா, அங்க எனக்கு கல்லூரி லைப்ரரியில தான் அதிகமான நேரம் நான் இருப்பேன். அது தாண்டி எனக்கு அந்த பிடிச்சது வந்து அந்த பப்ளிக் லைப்ரரி. அங்க வந்து லெண்ட் புக்ஸ் போய் எடுத்துட்டு வரதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அங்கேயும் சில ஒரு கவுண்டர் பிரிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம அங்கேயே உட்கார்ந்து ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வரலாம். அது இல்லாம ரெஃபரன்ஸ் மட்டும் பண்றதுக்குன்னு உடுமலை நாராயணகவி ஐயா அவர்களுக்கு வந்து ஒரு நினைவு மண்டபம் கட்டுனாங்க. அந்த மண்டபத்துல அந்த ரெஃபரன்ஸ் லைப்ரரி வந்து அங்க இருக்கும். அது அழகான ஒரு மண்டபம், சுத்திலும் கார்டன்லாம் வச்சு ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த என்விரான்மென்ட்டே. அந்த புத்தக லைப்ரரியில பார்த்தீங்க அப்டின்னா, ரெஃபரன்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். எந்த புக்கும் நீங்க எடுத்துட்டு வர முடியாது. அவங்க வந்து நான் பெரும்பான்மையான நாட்கள் என்னோட கல்லூரி நாட்கள்ல அங்க தான் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். அது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாட்கள். இன்னமும் அதுல படிச்ச நெறைய விஷயங்கள் தான் இன்னைக்கு என்னை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லைப்ரரி வந்து லைப்ரரியில இருக்கிற புத்தக அலமாரிகள் வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கான பல விஷயங்களே அதுக்குள்ள ஒளிச்சிட்டு இருக்கு. நம்ம வந்து அது புக்ஸ் ஒளிச்சு வச்சுட்டு இருக்குன்னு நினைக்க கூடாது. அது நம்மளையே நம்ம தேடிக்கிறதுக்கும், நமக்குள்ள இருக்கிற திறமையோ வெளிய கொண்டு வர்றதற்காக பல விஷயங்களே அத சொன்ன மாதிரி பிரபஞ்சமே அதுக்குள்ள அடங்கி இருக்குன்னு சொன்ன மாதிரி தான். அதுதான் உண்மை. அதுக்கு நானே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஆசைப்பட்டு போகணும்னு நெனச்ச லைப்ரரி வந்து அண்ணா லைப்ரரி. நம்மளுடைய சென்னையில இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகம். நெறைய தடவ அத கிராஸ் பண்ணி போயிருக்கேன். அப்ப நாங்க மயிலாப்பூர்ல இருந்தனால, இந்த சைடு ரொம்ப வர்றதுக்கு வேலை இல்ல. பட் அந்த கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் இந்த லைப்ரரிக்கு ஒரு நாள் நம்ம போகணும். ஒரு நாள் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட அத நெனச்சுட்டே இருந்தேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு என்னைக்கு கிடைச்சது அப்படின்னா, எழுத்தாளர் பட்டுக்காட்டை பிரபாகர் அவர்களுடைய கதை எழுதுவதற்கான பயிற்சி ஒண்ணு இருந்தது. அன்று தான் முதல்ல அந்த நூலகத்துக்குள்ள நான் உள்ள காலடி எடுத்து வச்சேன். அப்படி பிரம்மாண்டத்தின் உச்சம் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு அந்த லைப்ரரிக்குள்ள. அதுவும் அதுக்கு வெளியில வந்து ஒரு பெரிய புக் மாரி ஒரு ஸ்டாச்சு வச்சிருப்பாங்க. அது எவ்ளோ ரசிச்சிருப்பீங்கன்னு தெரியல. எத்தன பேர் போயிருப்பீங்க, அத ரசிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஒரு பெரிய புக் இருக்கும். அந்த புக் வந்து பக்கத்துல போய் நம்ம நிக்கும்போது குட்டியா இருக்கும். அது ஒரு செம ஃபீல்ன்னு சொல்லலாம். அதனால அந்த இத கிராஸ் பண்ணும்போது உள்ள போனீங்கன்னா, அத மிஸ் பண்ணாம அந்த புக்கோட ஸ்டாச்சு வந்து எல்லாரும் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒவ்வொரு விதமான செட்டப். ஏன்னா, அது வந்து நான் புத்தகத்துல பாடமா என்னோட பையனோட புத்தகத்துல படிச்சேன். அப்ப அதோட பிரம்மாண்டம் வந்து இன்னும் என் மனசுக்குள்ள ரொம்ப அதிகமாயிடுச்சு. உள்ள போய் பார்த்தீங்கன்னா, எஸ்கலேட்டர்ல போறது என்ன, இது பண்றது என்ன, யூசுவல் லைப்ரரி நம்ம வேற மாரி பார்த்திருப்போம். இது ரொம்ப ஹைடெக்கான லைப்ரரியா ரொம்ப சிறப்பா நெறைய நிகழ்ச்சிகள் அதுக்கப்புறம் பல நிகழ்ச்சிகள் அங்க வந்து நான் கலந்துகிட்டு இருக்கேன். அது பெரும்பான்மையா பார்த்தீங்கன்னா, புத்தக ரிலீஸா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்து நான் அந்த லைப்ரரிக்கு போனது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய புத்தகத்த ரிலீஸ் பண்ற ஒரு நிகழ்ச்சிக்காக நான் அங்க போயிருந்தேன். அப்படி ஒவ்வொரு நேரமும் அந்த புத்தகத்தின் மேல இருக்கிற நம்மளுடைய ஆர்வம் வந்து, நம்மள எவ்வளவு தூரம் முன்னேற்றி கொண்டு போகுது அப்படிங்கிறது வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அது வந்து நெறைய நல்ல நல்ல விஷயங்கள நமக்கு தந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நான் கன்னிமிரா லைப்ரரி நம்ம சென்னையில இருக்கிற கன்னிமிரா லைப்ரரி போகணுன்றது ஒரு இதா போய் பார்க்கும்போது, அதுவும் அதே மாதிரி தான். அது இப்போ உள்ள ஹைடெக் மாடல் மாரி இல்லாட்டியும், அது ரொம்ப இப்ப நெறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதுலயும் அத்தன தளங்கள் இருக்கு. ஒவ்வொரு தளங்கள்லயும் ஒவ்வொரு செக்ஷனும் அவ்ளோ அழகா பிரிச்சு வச்சு, அந்த உட்கார்ந்து வாசிக்கிறதுக்கு இருக்கிற ஹாலே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெரிய ஹால். நம்ம லைப்ரரிக்கு வந்துட்டோம், கண்டிப்பா ஏதாவது படிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு, அங்க உட்கார்ந்து நான் ஒரு சின்ன புக் எடுத்து ஒரு சிறுகதை படிச்சுட்டு தான் வந்தேன். அந்த லைப்ரரில உட்கார்ந்து நம்ம படிச்சிருக்கணும். கன்னிமரா லைப்ரரி போறதே எவ்ளோ சேலஞ்சா இருந்துச்சு. இப்ப போயிட்டோம், படிச்சுட்டு தான் வரணும்னு சொல்லி உட்கார்ந்து கொஞ்ச நேரம் படிச்சுட்டு தான் நான் வந்தேன். அவ்ளோ நெறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. குழந்தைங்க உட்காந்துக்கிறது
சரி செப்பரேட் ஏரியா வச்சிருந்தாங்க. ஒரு பெரிய ஹால், அவ்ளோ பெரிய ஹால் வச்சிருந்தாங்க. அதனால ஒவ்வொரு லைப்ரரியுமே வந்து ரொம்ப ஃபெசிலிட்டீஸோட ரொம்ப நெறைய விஷயங்கள உள்ள வச்சிருக்கு. அதனால அது எல்லாத்தையுமே நம்ம வந்து போய் பார்த்தோம் அப்டின்னா, அது அது வந்து நமக்கு நமக்கு ஒரு விழிப்புணர்வ குடுக்கும். நம்மள வாசிக்க தூண்டும். நம்மளே நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடையாளம் காட்டக்கூடியதா இந்த புத்தக அலமாரி. இது மாரி எல்லாத்தையுமே நம்ம வந்து படிக்க படிக்க நமக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது? ஒரு பெரிய உலகம் நமக்குள்ள இருக்கு அந்த உலகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஏன்னா இந்த வாசிப்பு பழக்கம் தான் அந்த வாசிப்பு பழக்கத்து மேல இருந்த ஈடுபாடு தான். அதேபோல நான் இந்த சர்க்குலேஷன் புக்ஸ்ன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. அத நான் கல்லூரி, ஸ்கூல் படிக்கையில இருந்தே எங்க வீட்ல நெறைய வாங்குவாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு 4, 5 புக்ஸ் குடுத்துட்டு வீக்லி ட்வைஸ் அந்த மாரி வருவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த புக்ஸ் ஃபுல்லா அடுத்து திருப்பி வரும்போது அந்த புக்க நம்ம குடுக்கணும். அந்த மாரி ஒரு சூழல் இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, அடுத்த 4 நாளைக்குள்ள அந்த புக்ஸ் எல்லாம் குடுக்கணுமேன்னு சொல்லிட்டு, காலேஜ்ல இருந்து வந்தோனே ஃபர்ஸ்ட் அந்த புக்ஸ தான் எடுப்பேன். சப்ஜெக்ட் புக்ஸ் எடுக்காம அத தான் எடுத்து படிப்பேன். இப்டி கன்டின்யூ ஆயிட்டே இருந்தது. உடனே எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, செமஸ்டர் வர போகும்போது, "நீ ஃபர்ஸ்ட் எடுத்த அந்த புக்க தான் படிக்கிற. காலேஜ் சப்ஜெக்ட்ட படிக்க மாட்டேங்கிறன்னு" சொல்லிட்டு, எக்ஸாம் முடியிற வரைக்கும் சர்க்குலேஷன் புக்கே வாங்க மாட்டாங்க. எனக்கு அப்ப பனிஷ்மென்ட் மாரி இருக்கும். ஐய்யய்யோ! இந்த புக்ஸ் வரலையே! நம்ம பேசாம படிச்சிருக்கலாமோ ஒழுங்கா. நம்ம படிக்காம விட்டதுனால தான் புக்ஸ் வராம போச்சே அப்படின்னு. ஏன்னா, அதுல ஏதாவது நாவல்லாம் வந்தா அத எடுத்தா இப்படி கையில அதுவும் அந்த தொட்டு படிக்கிற உணர்வு வந்து இப்ப இருக்கிற டிஜிட்டல் புக்ஸ்ல உண்மையிலே கம்மி தான். அப்படி கையில இப்படி விரிச்சு வச்சுட்டு, இப்படி உட்காந்துட்டே இருந்து மணிக்கணக்கா படிக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு டிஃபரெண்ட் ஃபீல் அது. அந்த அந்த உணர்வு வந்து திருப்பி கிடைக்கிறது ரொம்ப கம்மி தான் அந்த டிஜிட்டல் புக்ஸ்ல. கன்டென்ட் நமக்கு கிடைச்சிருது, புத்தகம் கிடைச்சிருது. அதோட அவ்வளோ ஒன்றி படிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஆனாலும் இவ்ளோ கிடைக்குதே பரவால்ல. நம்ம புத்தக அலமாரியில இன்னும் நிறைய புத்தகங்கள சேர்த்துக்கிறதற்கான ஒரு எளிய வழிமுறை கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விதத்துல அது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று தான். அப்படி நம்மளுடைய வாசிப்பை நம்ம வந்து மேம்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு எழுதுவதற்கும் அது வாய்ப்புகளை கொடுத்தது. அந்த மாரி தான் நான் சொல்லணும். ஏன்னா அந்த வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அறிவு வளர வளர, உங்களுடைய எண்ணங்கள வந்து நீங்க விரிவுபடுத்த அது ஒரு கட்டத்துல வெளிய வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி, அந்த எழுத்துக்களோ, அந்த எண்ணங்களோ தேடி, எழுத்து வடிவில கண்டிப்பா வெளில வரும். அந்த மாரி தான் நானும் நான்லாம் புத்தகம் எழுதுவேன், கவிதை எழுதுவேன், சிறுகதை எழுதுவேன்லாம் யாராவது காலேஜ் படிக்கும்போது சொல்லியிருந்தா நம்பியிருக்கவே மாட்டேன். ஏன்னா நான் என்னோட ஜர்னல்ன்னு வச்சிருந்தது கட்டுரை. கட்டுரை போட்டிக்கு போவேன், பேச்சு போட்டிக்கு போவேன். இதுதான் என்னோட ஜர்னல்ன்னு வச்சிருக்கேன். கவிதை போட்டி, கதை போட்டி பக்கம் போகவே மாட்டேன் நான். இல்ல அதிகமா போனா புத்தக விமர்சன போட்டி போவேன். வேற காம்படிஷன்ஸ் எல்லாம் போவேன். இந்த கவிதை, கதை பக்கம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஆனா பார்த்தீங்கன்னா, இப்ப என்னாலயும் கதை எழுத முடியும், கவிதைலாம் எழுத முடியும். நான் இதுலலாம் புத்தகம் போடுவேன்னா, அதெல்லாம் வந்து அப்போ இந்த புத்தக அலமாரிக்குள்ள, அந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒளிஞ்சிருந்திருக்கும் போல இருக்கு. அதுதான் இப்போ ஒவ்வொரு முறையும் வெளிய வருது. ஸோ அதனால புத்தக அலமாரி அப்படிங்கிறது வெறும் ஒரு பொருளாக, ஒரு அறையில இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நெனச்சு, யாரும் அத வந்து இதா நெனச்சுக்காம, அதுக்குள்ள தான் எல்லாமே இருக்குங்கிற உண்மைய நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த உண்மை உரக்க நம்மை உலகிற்கு நம்மையே நமக்கும், நம்மை உலகிற்கும் எடுத்துக்காட்டும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லன்னு சொல்லி, சிறந்ததொரு வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம். எவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமான விஷயம். அத நம்மளே நம்மளுக்கு காட்டுது அப்படிங்கிறதை தாண்டி, அந்த உயிரே அதுதான் அப்படிங்கிற மாரி அழகா கொண்டு போனீங்க. ரொம்ப சிறப்பு ஒவ்வொரு விஷயங்களுமே. வாழ்த்துக்கள் லாவண்யா மேம். தேங்க் யூ. அடுத்ததா வினித்தித்தன் சார், நீங்க உங்க பின்னூட்டத்த குடுக்கலாங்க சார். இனிய நண்பர்களை எல்லாம் வணங்குறேன். ஆர்வமான ஒரு குழு. இந்த குழுவுல நீங்கள் தொடர்ந்து பயணிக்கிறத காண்கிறேன். உங்களை எல்லாம் மீண்டும் வாழ்த்துறேன். இதுக்கு புத்தகங்களை பத்தி ரொம்ப சிறப்பா பேசுனாங்க. எனக்கு 2வது ஸ்கூலாவே இந்த நூலகம் இருந்திருக்கு. 6வதுல இருந்து நூலக ஆணைக்குழு அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. இப்ப இருக்க பப்ளிக் லைப்ரரியில கட்டடமானத்துல ஒரு 2 சிற்றூர்ல இருந்துச்சு. சாயந்தரம் ஒரு 5:30 6 5 மணிக்கு பிள்ளைகளாம் விளையாட போகும்போது நான் இந்த லைப்ரரிக்கு போயிடுவேன்.
அது நிறைய பண்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கை காட்டுது. அடுத்தது, நான் எந்த ஊருக்கு போனாலும் இந்த லைப்ரரியை போறது, கோயில்களுக்கு ஒரு பழங்கால கோயில்களுக்கு போவேன். லைப்ரரிக்கு போறதை என்னுடைய ஒரு முக்கியமான வழக்கமாக வச்சிருக்கேன். கல்கத்தாவில் நேஷனல் லைப்ரரி, பாஷா பவன் அப்படின்னு பறந்து விரிந்த லைப்ரரி. எத்தனையோ தளங்கள் இதெல்லாம் இருக்கு. நமது லாவண்யா அவர்களுடைய ஒவ்வொரு லைப்ரரி அனுபவத்தையும் சொன்னாங்க, மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த பாஷா பவன்ல நமக்கு தமிழுக்குன்னு ஒரு பிரிவு இருக்கு. அது அவர் டைரக்டர் இருந்தாரு. நான் அப்படி போய் ஒவ்வொருத்தருடைய பேசி, கீழே ஒரு பாதுகாப்பு அறை இருக்கு. அதுல ஒலிப்பு வெடிகள் எல்லாம் வச்சிருக்காங்க. நிறைய வையாபுரி பிள்ளையுடைய கலெக்ஷன் இருக்கு. ஆனா இங்க கல்கத்தா வந்து யாருமே இதெல்லாம் போய் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அந்த அந்த டைரக்டரை, அதாவது நம்ம யானை வாங்கிடுறோம், அங்குசம் வாங்குறது இல்லை. அவ்வளவு பெரிய இதுல பற்றாக்குறை. ஒரு 25,000 ரூபாய்க்கு ஒரு இவங்க 2 பேர் இருக்காங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. வர்ற புத்தகங்களை உடைச்சு கூட வைக்க முடியல. அந்த மாதிரி எல்லாம் நமது அரசாங்கம். பள்ளிகள்ல லைப்ரரி இருக்கு. ஆனா அந்த லைப்ரரியில வெவ்வேறு பணிக்கு தான் பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு ஒரு புத்தகம் கொடுத்துல எங்க ஊர்ல. அந்த பீரோங்கிறதுக்காக இந்த ஒரு நிமிடம் எடுத்துக்கிறேன். அந்த பீரோங்கிறதுக்காக குலதீபம் ராஜகோபால் அப்படின்னு நடிக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பழைய நடிகர் தெரிஞ்சிருக்கு. அவரு கன்றமலையத்துக்கு இருந்தவர். ஒரு தவணை வந்து அவரை எல்லாரும் பாராட்டி கௌரவித்தார் ஊர்ல. அவரு 10 பீரோ வாங்கி கொடுத்தாரு எங்க பள்ளிக்கு. பீரோனா ரொம்ப அழகான பீரோ. அதுக்குள்ள 100 லிட்டர் இருக்கு. ஆனா ஒரு பிள்ளையும் தொட்டு பார்த்தாரு. ஆனால் அமெரிக்காவில் ஆண்டு நான் ஊர்ல எந்த இதுல போய் பார்த்தாலும் மால்ல எல்லாம் பார்த்தா பிள்ளைகள் எடுத்தா யாரும் சொல்றது இல்லை. அது தொட்டு தொட்டு பார்க்க. அரவிந்தம் சௌத்ரி அப்படின்னு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். நமக்கு இங்க எல்லாம் நிறைய புக்கு, கவுண்ட் சிக்ஸ் பிஃபோர் தி கேட்ச்லாம் அவருடைய புக்கு. அவர் என்ன பண்ணாரு, அவர் எப்படி அவர் புத்தகத்தை தெரிஞ்சிச்சாங்கன்னா, அவங்க அப்பா புத்தகத்தை எடுத்துட்டு வந்துட்டு இந்த புத்தகத்தை கொண்டு ரிட்டர்ன் பண்றதுக்கு இவரை போக சொல்லுவாராம். அவர் ரிட்டர்ன் பண்ணா அதுக்கு $1 கொடுப்பாராம். அவர் ரிட்டர்ன் பண்ண போற போது அந்த புத்தகங்களை தொட்டு பார்த்து அவருக்கு மிகப்பெரிய வருத்தம் வந்துச்சுனாங்க. நான் ஒரு ஜோக்கு போட்டிருக்கேன், முடிஞ்சவங்க அதுல படிச்சு பாருங்க. இரவல் வாங்கிறது, இரவல் வாங்கிட்டு எங்க பொண்ணு சொல்லிச்சு, அப்பா அதை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிச்சு. அது ஃப்ரெண்ட்ட வாங்கிட்டு வந்துருக்கு. நான் சொன்னேன், அம்மா நம்ம பரம்பரையிலேயே இல்லையே, அதை இரவல் வாங்கினதை திருப்பி கொடுக்கணுங்கிறேன்னு சொன்னேன். சும்மா ஜோக்குக்கு சொன்னேன். அது மாதிரி அதை ஒழுங்காக வைத்திருக்க இருக்கிற இடங்களை பார்த்தா அது கோயில் மாதிரி இருக்கு. எந்த சுத்தூர் போனாலும் போறேன். எனக்கு அந்த லைப்ரரி போறது ஒரு பிடித்தமான நெஞ்சுக்குது. இனிய சென்னை வந்தேன். திருவான்மூர்ல அவ்வளவு அருமையான லைப்ரரி. 3 தளங்கள்ல அவ்வளவு இல்லாத நூல்களே இல்லை. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் என்னை பயன்படுத்திட்டு இருக்கு. புத்தகங்கள்ல, அடுக்குகள்ல நம்ம எத்தனை பேர் பயன்படுத்தியவர்கள் வென்றிருக்கிறார்கள். நம்ம லாவண்யா சொன்னாங்கல்ல, அவங்க அந்த எந்த லைப்ரரியில போறாங்களோ அங்கேயே அவர்களுடைய நூல் வெளியாயிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. அது மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் சிறப்பானவர்கள். உங்களை மீண்டும் வணங்குகிறேன், மீண்டும் வாழ்த்துகிறேன். நன்றி அம்மா. தேங்க்ஸ். நன்றிங்க ஐயா, வாழ்த்துக்களுக்கு. அடுத்ததா கோமதி மேம், உங்களோட கருத்துக்களை கொடுங்க மேம். தேங்க்ஸ்மா. வாழ்க வளமுடன். இனிய நற்குலரி குடும்ப உறவுகளுக்கு கோமதி மேம் பேசுனது கோமதி ஹரிசுரலை மேம், நீங்க பேசுங்க மேம். ஓகே, தேங்க்யூ. ஓகே மேம். யார் பேசணுமா? மேம் நீங்க பேசிடுங்க மேம், கோமதி மேம். ஓகேங்கம்மா, தேங்க்ஸ்ப்பா. நற்குலரி குடும்ப உறவுகளுக்கு இனிய நற்காலை வணக்கம் மற்றும் வாழ்க வளமுடன். இன்னைக்கு லாவண்யா மேம் வந்து ஒரு அப்படியே அசர வச்சுட்டாங்க நம்மளை. ஏன்னா இவ்வளோ லைப்ரரி பற்றி நேற்று சொல்லியிருப்பாங்க, முந்தா நாள் சொல்லியிருப்பாங்க. எப்படி வித்தியாசமாக சொல்லுவாங்கன்னு பார்த்தா இவங்க பெரிய டேட்டா கலெக்ஷனே கொடுத்துட்டாங்க. அதை பற்றி அந்த மனித உறவுகளோட ஆத்மா மனம் சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னாங்க பாருங்க. அது வந்து ரொம்ப அது உண்மைதான். ஆனால் அந்த உண்மை இன்னைக்கு தான் நமக்கு தெரியுது. அவங்க சொன்ன நிறைய அறிவின் அருங்காட்சியகம், புத்தக அலமாரி வந்து ஒரு கோட்டை, பயணமில்லா பயணம் அப்படின்னு நிறைய அதெல்லாம் சொன்னாங்க. அந்த புத்தகத்தை
ஷெல்ஃபை வச்சே நம்மளை எடை போட்டுடலாம். சமீபத்தில் ஒரு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ரிங்டோனை வச்சு ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கலாம், எப்படி ரிங்டோன் வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போதே நாக்கமுக்கு பாட்டு பாடும். அப்போ அந்த ப்ளே பாய் எப்படி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி. இது இவங்க சொன்ன கருத்து வந்து புத்தக அலமாரியை வச்சே ஒருத்தரை மெஷர் பண்ணிடலாம். அது கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அறிவின் எல்லை விரிவாகும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரெயின்போ ஷெல்ஃபுங்கிறது நான் இப்போ தான் இவங்க மூலம் தான் கேள்விப்படுறேன். நெப்போலியன், ஜெயலலிதா, ஹேட்ஸ் ஆஃப். ஜெயலலிதா அயன் லேடி, நம்ம சொல்லவே தேவையில்லை. அவங்க வந்து அப்போவே வந்து ஒரு மெட்ரிகுலேஷனில் படித்ததுனால இங்கிலீஷ்லேயே தான் ரொம்ப பேசுவாங்க. அந்த இங்கிலீஷ் புக் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னது எனக்கே இன்னைக்கு என்னை பற்றி நான் ரொம்ப என்னோட அஷயமான விஷயம் வந்து லைப்ரரி டே எதுன்னு தெரியல, ரீடர்ஸ் டே தெரியாமையே நம்ம ஒரு ஆசிரியராக 33 வருஷம் இருந்துட்டு வந்திருக்கோம் பாருன்னு நான் என்னை பற்றி நானே வெட்கப்பட்டுக்கிறேன். அது ஆனால் அதை இன்னைக்கு தெரிய வச்ச லாவண்யா மேம்க்கு ஹேட்ஸ் ஆஃப். அது மாதிரி அந்த இவர் ஓடும் லைப்ரரி, பாரதியார்கிட்ட நம்ம அட்மையர் பண்ண வேண்டிய நிறைய விஷயத்துல இதுவும் ஒன்று. ஆமாம், வெள்ளையர்களுக்கு பயந்துட்டு எங்கேயும் ஓடும்போதும் இந்த புத்தகத்தோட ஓடணும்னு நினைக்கிறாரு பாருங்க, அதை அவங்க சொன்ன விதம். கமல்ஜி வந்து நிஜமா வந்து ஒரு பெரிய ரோல் மாடல். அவரே சொல்லுவார், நாங்கள் 10 பேர் முடிவெட்டுறவங்க இருந்தால் நான் தான் பெஸ்ட்டாக பண்ணணும்னு அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சினிமாவில் நம்ம தசாவதாரத்தை ஹாலிவுட்டை நம்ம ஆன்னு பார்த்த காலம் போய் ஹாலிவுட் நம்மளை பார்த்து ஹான்னு பார்க்கறது கமல்ஹாசனால தான். அந்த பட்டுக்கோட்டை பிரபாகர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. அது மூலம் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போனது, அந்த நிகழ்ச்சியெலாம் நமக்கு வந்து பிரமிப்பாக இருக்குது. ஒரு புத்தக எழுத்தாளராக இருக்கிறதுனால தான் உங்களால் இந்த அளவுக்கு சொல்ல முடியுதோ அப்படின்னு தோணுது. படிக்க படிக்க உலகம் வந்து விரிவடையும்னு சொன்னீங்க, அது என்னமோ உண்மைதான். இந்த சர்க்குலேஷன் புக்கு நானுமே அது கல்கி, குமுதம், ஆனந்த விகடன், மங்கையர் மலர் எங்கள் அம்மா வாங்கி கொடுப்பாங்க. உங்கள் வீட்டு மாதிரியே தான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க, மார்க் எப்பயாவது குறைஞ்சிச்சின்னா சர்க்குலேஷன் லைப்ரரி கட்டு. ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயத்த கட் பண்ணுறதுல உறுதியாக இருப்பாங்க. அதனாலேயே நான் நல்லா படித்தேன்னு சொல்லணும். அது ஒன்று சொன்னீங்க. எனக்கு வந்து இப்போ இவங்க பேசுனது வந்து எப்படின்னா, பெண்கள் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைப்பேன். குறை சொல்லலை யாரையும். இருந்தாலும் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த குடும்பத்தில் கூட்டுறது, துடைக்கிறது, பெருக்கிறது, சமைக்கிறது, எல்லாருக்கும் காஃபிலாம் போட்டு கொடுக்கறது, சாப்பாடு, இதோ நம்ம கடமை முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. அதுக்கு ஆனால் அதை நம்ம செய்யாமலாம் இருக்கக்கூடாது. சூப்பராக சமைக்கணும், சூப்பராக வீட்டை க்ளீனாக வச்சுருக்கணும். நம்மளா ரிசப்ஷன் யார் கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுக்கணும். இப்போ நான்லாம் உருண்டை குழம்பு வச்சேன்னா அதை சாப்பிடாம யாரும் போகவே முடியாது. அந்த மாதிரி. ஆனால் அதுலேயே இருக்கக்கூடாது. அதுலேருந்து வெளியில் வந்து அறிவு சார்ந்த வேலைகளை செய்யணும். பெண்கள் வேலைக்கு போகணும். ஏன்னா பின்னாடி ஒரு எம்டினஸ் வந்துடும். ஆண்கள் அவங்களுக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ ஒரு வேலையில் போயிடுறாங்க. நம்ம வேலைக்கு இதையே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு எம்டினஸ் வரும். அதனால பெண்கள் அறிவு சார்ந்து இருக்கணும்னு நினைப்பேன். வீட்டு வேலையும் சூப்பராக செய்யணும், குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கணும். அட் த சேம் டைம் வெளியில வந்து நம்மளோட அறிவு சார்ந்து நிறைய விஷயங்கள் வெளியே கொண்டு வரணும். அதுல பெண்கள் கொஞ்சம் சற்று குறைவா தான் இருக்காங்க. நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு அடை பிடிக்கும், வடை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுலயே இருந்துடுறோம். அப்படி இல்லாம வெளியில வந்து அறிவு சார்ந்து பெண்கள் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு லாவண்யா வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்கங்கும் போது ஒரு பெண்ணா அவங்கள வந்து நான் ரொம்ப உயர்வா பாராட்டுறேன். பெண்கள் இப்படித்தான் இருக்கணுங்கிற நான் நினைச்ச மாடல்ல அவங்க 100க்கு 100 மார்க் வாங்கிட்டாங்க. அதனால ஒரு சின்ன பாட்டு அவங்களுக்காக. பொன்னழகு பெண்மை சிந்தும் புன்னகை என்ன, ஒரு மந்திரமோ இல்லை தந்திரமோ, இந்த உலகம் எங்கள் அழகு பெண்கள் கைவசமோ. இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது படத்துல பாத்தீங்கன்னா, அழகா இருந்தா என்ன டேஞ்சர், நீங்க அப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு கடைசியா சுசிலாமா முடிப்பாங்க. பெண்ணுலகம் பெண்மை கொள்ளும் பொன்மகளேவா, உன் அறிவினிலே நாங்கள் வியக்கிறோமே, என்றும் அச்சம் நாணம் கொஞ்சம் பெண்மை வாழியவே. ஒரு பெண் அப்படின்னு சொன்னா குடும்பத்துக்கும் உழைக்கணும், அறிவு சார்ந்தும் அவங்கள வந்து ஒரு வெளிக்கொணர்ந்து அவங்களுடைய ஐடென்டிட்டியை காமிக்கணுங்கிறத மிகச்சரியா செஞ்ச லாவண்யா. வாழ்க வளமுடன்மா. நன்றி கோமதிமா. மிக நீண்ட பின்னூட்டம், மனதை தொடும் விதமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சிறப்பா கொடுத்தீங்க, அதோட பாடலையும் சேர்த்து. அடுத்ததா கோமதி மேம் நீங்க பேசலாம் மேம். அனைவருக்கும் நட்புலரின் இனிய அதிகாலை வணக்கங்கள். அப்புறம் எனக்கு லாவண்யா மேம், தேங்க்யூ மேம். ஏன்னா என்னென்ன டூரோ போயிருக்கோம். எனக்கு இன்னைக்கு காலையிலேயே ஒரு லைப்ரரி டூர் போயிட்டு வந்த ஒரு ஃபீல் இருந்தது. அடுத்தடுத்து இங்கே எங்கே போய் பார்க்கணும், கண்டிப்பாக அவசியம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு தூண்டுதலையும் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக புக் லவர்ஸ்க்கெல்லாம் இது ஒரு பெரிய இன்ஃபர்மேட்டிவான செஷனாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அதோட அந்த லைப்ரரி
லைப்ரரி மீன்ஸ் புக் ஷெல்ஃப் வந்து நம்ம அரேஞ்ச் பண்றப்போ அந்த ஃபீல் இருக்குமே, அது நிஜமாவே அற்புதமான ஃபீல் தான். இது யாரு நமக்கு கொடுத்தாங்க, அன்னைக்கு அன்னைக்கு என் பர்த்டே அன்னைக்கெல்லாம் கொடுத்ததெல்லாம் இன்னும் அந்த நாளே நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும். அந்த ஃபீல் சரி எனக்கு தான் இருக்குன்னு பார்த்தா எல்லாருக்குமே இருக்கு. அது அந்த ஒருத்தர் சேம் வேவ்லென்த் இருக்கிறப்ப தான் அதை நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. உம் ரொம்ப அந்த உணர்வு வந்து ரொம்ப அற்புதமான உணர்வு. நமக்கு டைம் மிஷின் வச்செல்லாம் நம்ம போயிட்டு வர வேண்டாம். இந்த புக்ஸ் எடுத்தாலே அந்த காலத்துக்கே நம்ம கூட்டு போயிடும். ஒரு புது புக் எடுத்தா நமக்கு தெரியாத உலகத்துக்கும் அது கூட்டிட்டு போகும். அது வேற ஒரு விஷயம். எனிவே, தேங்க்யூ ஸோ மச் டு கிவ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் கோமதி மேம். அடுத்ததா ஜெகநாதன் சார். நன்றி நீங்க சிவகங்கை. பின்னோட்டம். அனைவருக்கும் காலை வணக்கம். லாவண்யா அவர்கள் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. நிறைய விஷயங்கள், புது விஷயங்கள். ஃபர்ஸ்ட் முதல் புத்தக கண்காட்சி அது ஒன்று. அப்புறம் புத்தகங்களை பற்றின அந்த புக் வார்ம், அதுக்கெல்லாம் அந்த வேர்ட்ஸ், அந்த அந்த சொற்களை சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி புக்கு பேட்டில் ஃபீல்டுக்கு புத்தகங்களை எடுத்துட்டு போனதை பற்றி சொன்னதும் சிறப்பானதாக இருந்தது. பாரதியார் அவரை பற்றினது தகவல்கள், எந்த தகவல்கள் கிடைச்சாலும் அது வந்து பிரமிக்கத்தக்கதா இருக்குது. அவர் வந்து கொஞ்சம் நார்மல் மேன் மாதிரி இல்லாத மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா அவர் செய்கை எல்லாமே ஒரு வித்தியாசமா இருக்கும். அதனால அவர் அது அந்த மாதிரியான தகவல்கள் தெரியும் பொழுது அது வித்தியாசமா இருக்கு. அதாவது எல்லாம் அந்த புத்தக மூட்டையை கொண்டு வந்தது நான் படிச்சிருக்கேன். ஆனா அந்த ஓடும் லைப்ரரி இன்னைக்கு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு சொன்னது நல்லா இருந்தது. அந்த மாதிரி நிறைய தகவல்கள் கொடுத்தது அருமையா இருந்தது. ஒண்ணு கோமதி மேடம் சொன்ன மாதிரி அந்த லைப்ரரி டே, ரீடர்ஸ் டே, இது ரெண்டு இன்னைக்கு புதுசா தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த நற்புலரியில வரும்பொழுது ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இது ஒரு முக்கியமான தளமா இருக்கு. ரொம்ப நன்றி. இவங்களோட பின்னூட்டமும் சிறப்பா இருந்தது, கோமதியோட பின்னூட்டம். அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க சார். அடுத்ததா முத்துலட்சுமி மேம், நீங்க பேசலாம். தேங்க்யூ மேம். அனைவருக்கும் காலை வணக்கம். லாவண்யா மேம், எக்ஸலன்ட் செஷன். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்திருந்தீங்க. நேத்திக்கு வந்து நம்ம ரமேஷ் சாரோட செஷன்ல சுண்டோக்கு கத்துக்கிட்ட மாதிரி இன்னைக்கு வந்து பிப்ளியோ டாஃப், பிப்ளியோ மேனியாக், இந்த வார்த்தைகள்லாம் புதுசா கத்துக்கிட்டோம். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் எங்களுக்காக இன்னைக்கு கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தீங்க. அப்புறம் அந்த இவங்க பாரதியாருடைய அந்த இதை சொல்லும்போது எனக்கு நான் அதை படிச்சிருக்கேன். என்னோட ஒரு இதுலயும் நான் அதை சொல்லியிருந்தேன், ஒரு இதுல ரெக்கார்டிங்ல. அப்போ வந்து அவர் அதை ரசிச்சு நீங்க சொன்ன அந்த இது இன்னைக்கும் அது எப்ப நான் படிச்சாலும் சரி, கேட்டாலும் சரி, என் கண் முன்னாடி அந்த காட்சி அப்படியே வரும். அவர் அப்படியே மாட்டு வண்டியில அவ்வளோ ஃபுல்லா புக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு அவங்க ஒய்ஃபை பார்த்து, அஹ் அத்தனை புத்தகங்களும் நான் வாங்கி வந்து விட்டேன் செல்லம்மா, பார் அப்படின்னு சொல்லி அப்படி ரொம்ப உற்சாகமா சொல்லுவாரு. அந்த செல்லம்மா பாரதியுடைய சொல்லவா மெல்லவான்னு அந்த உணர்ச்சி இருக்கே, அது அவங்களால மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். அந்த வறுமையின் உச்சத்துல குடும்பம் தத்தளிச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு எதிர்பார்ப்போட வந்து நிக்கும் போது அத்தனையும் புக்ஸ கொண்டு வந்து போட்ட அந்த பாரதிக்கு முன்னாடி செல்லம்மா பாரதியோட சப்போர்ட் மட்டும் இருந்ததுனாலதான் அன்னைக்கு பாரதியார் இப்படி இருந்திருக்காருங்கன்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. அது வந்து நான் இன்னைக்கும் நீங்க சொல்லும்போது எனக்கு அந்த காட்சி தான். அவங்க 2 பேரும் அன்னைக்கு எப்படி இருந்திருப்பாங்க அப்படி சொல்லி அதை நான் நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அருமையான தகவல்கள் மேம். அப்புறம் அண்ணா சென்டினரி லைப்ரரி நானும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்க்கும்போது, என்னடா இது லைப்ரரி தானா இல்ல வேற ஏதாவது உண்மையிலேயே நம்ம ஒரு என்ன சொல்லுவாங்க, மாளிகை கூட சொல்ல முடியாது, அரண்மனைக்கு உள்ளதான் போறோமாங்கிற மாதிரி ஒரு ஃப்ளோரும் போய்கிட்டே இருக்குது. அவ்வளோ புக்ஸ் ஃபெசிலிட்டி. அதுல கொடுத்திருக்கிற ஃபெசிலிட்டிய மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் ஃபெசிலிட்டி எங்கேயுமே நான் பார்த்தது இல்ல. ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் சரி, யாருனாலும் சரி, அமைதியா வீட்டுல படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தா கூட அங்க போய் உட்கார்ந்துட்டு ஒரு புக் எடுத்துட்டு நீங்க ஒரு நாள் ஃபுல்லா காலையில இருந்து நைட்டு அடைச்சு மூடுற வரைக்கும் உட்கார்ந்து அமைதியா எத்தனை புக்ஸ வேணாலும் நீங்க எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த ரீடிங் என்விரான்மெண்ட் வந்து இட் இஸ் ரியலி ஆசம்.
அது மாதிரி ஒரு லேப்டாப்ல கூட அவங்க அந்த வைஃபை கனெக்ஷன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் லைப்ரரின்னு லேப்டாப் எடுத்துட்டு போய் அங்க போய் நம்ம என்ட்ரி போட்டுட்டு லேப்டாப்லயும் புக்க அப்படியே அழகா பார்த்து படிக்க முடியும். ஸோ படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க, வீட்ல ஏதோ பிரச்சனை, இல்ல வேற புக்ஸ் வாங்க முடியல, அந்த மாதிரி மாணவர்கள் கூட அத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு செட்டப் அங்க இருக்குது. அதையும் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. சூப்பரா இருந்துச்சு மேம் நீங்க சொன்னது. காலேஜ் டேஸ்ல வந்து உங்க அம்மா உங்கள புக்ஸ் எக்ஸாம் அப்போ புக் படிக்க விடாம இது பண்ணதெல்லாம் உங்க புக் மேல உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் எல்லாமே காட்டுது. வெரி நைஸ், வெரி நைஸ், எக்ஸலன்ட் செஷன் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ லட்சுமி மேம். அடுத்ததா வீரா சார். வெல்கம் சார். அன்புமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரு வணக்கமும் நல்வாழ்த்துகளும். இன்றைய பொலிவாளர் சகோதரி அவர்களை பற்றி என்ன கூறுவதென்றே தெரியவில்லை உண்மையிலேயே. இப்போ எனக்கு முன்னாடி பேசினவங்க செல்லமா சில இதை சொன்னாங்க. அவர் பாரதியாருக்கு மட்டும் அவங்க செல்லம் இல்லை, எல்லாருக்குமே நம்ம அவங்கள செல்லமா நினைக்கலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு உண்டு. இப்போ ஒரு ஒரு வேல்யூ பேஸ்டா ஒன்று சொல்லணும்னா, நூலகத் தந்தைன்னு எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்களை நம்ம போற்றுறோம். அப்படின்னா எனக்கு முதல்ல அப்படி ஞாபகம் வர்றது எப்படின்னா, ஒரு நூலகத்தை அவர் அமைச்சிருக்காரு முதல்ல. அதை போற்றி அப்படின்னு. அந்த வரலாறை பார்த்தோம்னா மிக வியப்பா இருக்கும் சில செய்திகள். மாட்டு வண்டியில கிராமபோனை போட்டுக்கிட்டு, ஏன்னா சவுண்டு கேட்கணும், பாட்டு பாடிக்கிட்டு வராங்க, அப்ப வந்துட்டுச்சு இதுன்னு வீடு தேடி போய் புத்தகத்தை கொடுத்து அப்படி செய்தவர் தான் அவர் நூலகத் தந்தை. இதுல ஒரு பெரிய கவனிக்க வேண்டியது ஒரு பெரிய இது என்னன்னா, எந்த அளவுக்கு ஈடுபாடு இருந்தா, ஒரு இடத்துல ஒரு கட்டடத்தை கட்டி நீங்க எல்லாரும் வந்து எடுத்துட்டு போங்க, நான் 1000 புக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது வேற. அது கொஞ்சம் எளிமையானது இதை கம்பேர் பண்றப்ப. இதுல எவ்வளவு கடினங்கள் இருக்கும். இதை விட ஒரு வேடிக்கை என்னன்னா, பல பேர் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு நான் தான் அந்த புத்தகத்தை எடுத்திருக்கேன்னு வச்சுங்க, என் புள்ள கிழிச்சிருக்கும் 4 பக்கத்தை. நான் கொடுக்காம வரட்டும், இந்த தடவை கொடுக்க வேணாம், நம்ம திருப்பி போயிடட்டும், 10 தடவை அது மாதிரி 10 புத்தகத்தை வாங்கி நம்ம வச்சுக்கோன்னு நான் இருக்கலாம். இவ்வளவையும் தாங்கி பொறுமையாக பெருமையாக அவர் செஞ்சதுனால தான் அவரை இந்த போற்றுதலுக்கு உரியவரா மாத்திருக்காங்க. நூலக தந்தைன்னு அப்படி சொல்றோம்னா, அவர் அந்த படிக்கிற பழக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தணும், நம்ம போய் கொடுக்கணும்னு அந்த ஈடுபாடெல்லாம் அப்ப எவ்வளவு பெருந்தன்மையாகவும் ஈடுபாடாகவும் இருந்திருக்காருங்கிறத எல்லாருக்கும் புரிஞ்சுக நான் கூறிக்கொள்கிறேன். அடுத்தது ஒன்று சொன்னாங்க, சரஸ்வதி மகால் இதுல அதுல இன்னமும் அதுல ஒரு பெரிய சிறப்பு நடந்துட்டு இருக்கு. அங்க வேலை பார்த்த ஒரு மணிமாறன்கிற ஒரு பணி ஓய்வெல்லாம் அவர் வயதெல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம், இன்றைக்கும் ஏடகம்னு ஒன்று நடத்தி ஞாயிறு முற்றம்னு ஞாயிற்றுக்கிழமையில பல பேரை கொண்டு வந்து பேச வச்சு, பைசா செலவுல நம்ம தஞ்சாவூருக்கு ஏடகம் அதுக்கு போனோம்னா பல வல்லுநர்கள் வந்து பெரிய இலக்கியத்தை பற்றியெல்லாம் எல்லா துறையை பற்றியும் பேசுகிறவங்க அந்த இருக்கு. இயன்றவர்கள் அதை வாய்ப்பை பயன்படுத்திட்டு எந்த செலவும் இல்லை. இது இன்றைய பொலிவாளருக்கு மீண்டும் நன்றி கூறி அடிக்கடி வாருங்கள், இந்த வார்த்தையை தான் நான் கூற நினைக்கிறேன். உங்கள் அன்பான பொலிவை தாருங்கள், அறிவான பொலிவை தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி வீரா சார். அடுத்ததா திரிபுர சுந்தரி மேம். நற்புலரி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். லாவல்யா மேம் ரொம்ப அருமை. நீங்க புத்தகங்கள் எங்கெங்க கிடைக்குங்கிற லைப்ரரியை பத்தி ஒவ்வொரு ஊரையும் சொல்லும்போது அங்கெல்லாம் போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. பாரதியாரின் நடமாடும் புக்கெல்லாம் ரொம்ப அருமை. அது அந்த காலத்துல படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுனது இந்த பாரதியாரோட இதெல்லாம் தான் இருக்கும். இப்ப வந்து நம்ம படிக்கணும்னு நினைச்சா கூட நேரம் இல்லைன்னு நம்ம மற்ற வேலைகள்ல தான் ஈடுபாடு அதிகமா இருக்கு. படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டின ஒரு விதம் ரொம்ப அருமை. அதுக்கு ரொம்ப அருமையான நன்றிகள். கோமதி மேம், நீங்க சமையல் இதுன்னு சொல்லிக்கிட்டே இல்லாம நம்ம வெளியில வந்து எல்லாம் செய்யணுங்கிறது என் தங்கச்சி சொன்ன மாதிரியே ஒரு அற்புதம். இது பெண்களுக்காக நீங்க ஒரு எடுத்துக்காட்டு. ரொம்ப அருமை. ரொம்ப அருமையா இருந்ததுமா உங்களோட பேச்சு. ரொம்ப அருமை. அனைவருக்கும் நன்றிகள். அனைவரும் வாழ்வாங்க, வாழ்க. நன்றி மேம். அடுத்ததா மஞ்சுளா மேம், வாங்க மேம். Yes, good morning to all. Happy morning, happy day. Today, Mrs. Lavanya ma'am, your session was dare ma'am. Dare performance அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
So, like your presentation, your deepest content knowledge, everything very, very informative, inspiring, and engage our self. எல்லாரும் ரொம்ப அவ்வளோ மேட்ரு சொல்கிறாங்க இல்லையா, யூ ஆர் த ஃபவுண்டர், யூ ஆர் த ரைட்டர், யூ ஆர் த குட் ப்ரெசன்டர், எவ்ரி திங் யூ ஹாவ் மேம், சச் எ கிரேட் விமன் யூ, no doubt at all that. So you identified many place, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது மேம். நீங்கள் ரங்கநாதன் நூலகம்னு சொல்லும்போது ஹீ இஸ் எ ஃபாதர் ஆஃப் லைப்ரரி அண்ட் சயின்ஸ். இது நாங்கள் வந்து விசிட்டட், எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை நான் அழைச்சிட்டு போயிருக்கேன். அவர் வந்து ரொம்ப நியரஸ்ட் சீர்காழி மயிலாடுதுறையில் தான் பிறந்திருக்காரு. ப்ராட் ஆஃப் பெங்களூர் அண்டு பாண்டிச்சேரின்னு நாங்கள் அதை வந்து அப்சர்வ் பண்ணுவோம். அப்புறம் அதை ரெக்கார்டாகவும் எழுதணும் நம்ம ஸ்டூடெண்ட்டு. அது ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலு அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணது. அம்மானா உயிர் எனக்கு. எங்கள் அம்மா மாதிரி அம்மாவை நமக்கு வந்து அவங்க ஷீஸ் ஏ வெரி ரோல் மாடல் டு அஸ். அந்த மாதிரி ஒரு அயன் லேடியை நம்ம பார்த்துக்க முடியாது. அவங்கள முன்னே வச்சு தான் இன்றைக்கி நம்மளுடைய நடை, பயணம், சிந்தனை, செயல்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எப்படி எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்லாம் எப்படி வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நேற்று கூட நான் ஒரு டிப்ஸ் பார்த்தேன். அவுட் ஆஃப் 100%ல் 85% ஃப்ரம் இன்ஃப்ளூயன்ஸ் தான். எப்படி அவங்க சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து புக் ரீடிங் தான். ஸோ எப்படி புக் ரீடிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் இயருக்கு 50 புக்ஸாவது அவங்க படிச்சிருவாங்களாம் அந்த சக்ஸஸ்ஃபுல் பர்சன். இன்னைக்கு நம்ம வரலாறுல படிக்கக்கூடிய அத்தனை நபர்களும். ஸோ 15% ஒன்லி இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் மேம், அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், உணர்ந்துக்கிட்டு இருக்கோம், அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். சச் ஏ கிரேட். அதில் இன்னும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். புக் வார்ம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, எனக்கு கூட புக் வார்ம் தான் சொன்னாங்க. யார்? என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, என்னை யாரும் மேடையில் சொல்லலை. நான் 11th 12th படிக்கிற காலத்துலேருந்து, டியூரிங் மை தட் ஸ்டேஜ்லேருந்து நான் புக்கோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் என்ன படித்தேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல மேம். இன்னைக்கு உங்கள் முன்னாடி நீங்களாக இருக்கட்டும், கோமதி மேடமாக இருக்கட்டும், அதுதான் புத்துலட்சுமி மேடம், சிவகணி மேடம், ஸோ யூ ஆர் த வெரி என்ன சொல்கிறது, ஸ்மால் கொஞ்சம் பீப்புள் மத்தியிலேயே நான் எந்த அளவுக்கு விலகி டிவியேட் ஆகிருக்கேன்றது ஐ நோ தேட். சரிங்களா? எனக்கு இவ்வளோ டீப்பாக இவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாலாம் இன்னும் சொல்ல தெரியல. இன்னும் போக போக வேணால் ஐ லேர்ன் ஃப்ரம் தட். ஸோ சச் ஏ கிரேட் விமன்ஸ், ஐ ஸ்டே வித் யூத். இதுவே எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான். உங்களை போல நானும் வாழணும் அப்படிங்கிறது தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் எஃபோர்ட். தேங்க்யூ. அஸ் ஏ விமனாக நீங்கள் இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் மேடம் ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஐ ஆல்சோ என்ஜாய் வித் தட். ஸோ தேங்க்யூ. கோ அகெயின் மேம். எவ்வளோ தூரம் போகிறீங்களோ போங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மஞ்சுளா மேம் ஃபார் த பாசிட்டிவ் லைன்ஸ். அடுத்தது தாமோதரன் சார், நீங்கள் பேசலாங்க சார். தாமோதரன் சார். நட்புலருக்கு இனிய காலை வணக்கம். ரம்யா மேடம், லாவண்யா மேடம், இது ஒரு லைப்ரரி எங்கெங்கே இருக்கின்றது, லைப்ரரிக்கு அவங்க சென்று வந்த நூலகங்களையும் விரிவாக நமக்கு கூறினார்கள். நாம் லைப்ரரியை பார்த்து விட்டுத்தான் செல்வோம். இங்கு கூட நூற்றாண்டு சென்னையில் நூற்றாண்டு நூலகம் ஒன்று இருக்கின்றது. அவர்கள் என்னுடைய நண்பர் அங்கே வந்து பரிசு வாங்கினார். அதற்கு என்னை அழைத்தார். ஏனோ அன்று செல்ல என்னால் முடியவில்லை. இந்த வாய்ப்பு லாவண்யா மேடம் அவருக்கு கிடைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. கன்னிமரா லைப்ரரிக்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம். பள்ளியில் கன்னிமரா லைப்ரரியை பார்ப்பதற்கென்றே எங்களை அழைத்து சென்றார்கள். மிகப்பெரிய நூலகம். அப்பொழுது 1960 70 இருக்கும் நான் சென்றது. பெரிய நூலகம். அதை பார்ப்பதற்கு ஒரு நூலகம் போலவே இருக்காது. ஒரு என்ன சொல்வது, அவ்வளவு சிறப்பான ஒரு கட்டிடத்தில் அமைத்து வைத்திருக்கிறார்கள் என்றால், படிப்பதற்கு புத்தகங்களை எவ்வளவு பாதுகாப்பாக வைத்திருக்கின்றார்கள் என்பதை அன்று நான் உணர்ந்தேன். அதிலிருந்து நானும் படிக்க வேண்டும் என்றுதான் என் ஆர்வம். அது குறிப்பிட்ட வருடத்துக்கு மேல் என்னால் படிக்க முடியவில்லை. கேட்பதற்கு மிக மிக ஆர்வம். லாவண்யா மேடம் அவர்கள் கூறினார்களே, அவ்வளவு சிறப்பான வார்த்தைகள், சிறப்பான சொற்பொழிவுகளை நான் கேட்பதில் மிக ஆர்வம் கொண்டவன். படிக்கவில்லை என்றாலும் கேட்பதற்கு ஒரு ஞானம் வேண்டும் என்பார்களே, அதை போல கேட்பதற்கு எனக்கு மிக மிக விருப்பம். இதனால் என்னுடைய அறிவு கொஞ்சம் வளர்ந்து வருகின்றது என்றுதான் எனக்கு தோன்றுகின்றது. சிறப்பான ஒரு செஷனை கொடுத்த லாவண்யா மேடம் அவர்களுக்கு
மனமார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேலும் மேலும் அவர்கள் அறிவு வளர என அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நன்றிங்க தாமோதரன் சார். அடுத்ததா ரமேஷ் சார். நீங்க பேசலாம் சார். நன்றி சிவகணி மேடம். லாவண்யா மேடம் அவங்க வந்து ஃபுல்லஸ்ட் இன்டலெக்சுவல், ஃபுல்லா புத்தகங்களோட மாணவர்களோட அவங்க கூடயே ட்ராவல் பண்றவங்க. ஒரு புத்தகால மாதிரி பற்றி சொல்லணும்னா எவ்வளோ அழகா சொல்லியிருப்பாங்க. சூப்பரா இருந்தது. நெப்போலியன் போருக்கு போகும்போது புத்தகம் எடுத்துட்டு போனார் அப்படின்னு சொன்ன தகவல்லாம் ரொம்ப அருமையான ஒரு தகவல். லைப்ரரி பற்றி சொன்னாங்க. லைப்ரரி எவ்வளோ, அதெல்லாம் நான் அந்த ஒரு புத்தக சிலையை பற்றி சொன்னேன். ரொம்ப எனக்குமே அதை பார்க்கணுன்ட்டு ஒரு ஆவல். லைப்ரரி எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு இருக்கு. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து சரி, இப்பெல்லாம் பெரிய இம்ப்ரூவ்ஸ் ஆயிருக்கு. பசங்களுக்கெல்லாம் போய் உட்காந்து படிக்கிறதுக்கான ஒரு வைஃபை கனெக்ஷனோடய இப்போ ப்ரைவேட் ஃபார்மும் இருக்கு, கவர்மெண்ட் ஃபார்மும் ரொம்ப நிறைய இருக்கு. ஆனால் அதை நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இல்லை. ஈவன் என்எல்சிக்குள்ள பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லைப்ரரி இருக்கு. அதுக்குள்ளெல்லாம் போகும்போதெல்லாம் நம்ம இன்னும் ஏன் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்காம இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம நிறைய செய்திகள் தேடி 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 கண்டுபிடிச்சிருக்கோம். மெயினாக வந்து இதோட தலைப்பு தான். நம்ம ஒரு மாதம் பேசுகிற தலைப்பை தேர்ந்தெடுக்கும் போது தான் அதுக்குள்ள எத்தனை விஷயங்கள் நம்ம மனுஷனுக்கு தேடுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி நமக்கு ஃபவுண்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி புத்தகால மாதிரின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இன்டலெக்சுவலான ஒரு தலைப்பு. நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நிறைய தகவல்கள் லாவண்யா மேடம் உங்களுக்கே ஒரு பாணியில் மிக அழகாக நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வாய்ப்பு. நன்றி ரமேஷ் சார். அடுத்ததா லோகநாதன் சார். அனைவருக்கும் இனிய நற்புலவி காலை வணக்கம். இன்றைய பொழிவாளர் லாவண்யா மேடம் இஸ் எ லக்கி கேர்ள். ஏன்னா நான் பார்க்காத உலகத்தை அவங்க பார்த்துருக்காங்க. எனக்கு இன்னைக்கு காமிச்சாங்க, அவங்க பார்த்த உலகத்தெல்லாம் காமிச்சாங்க. அவங்க நம்ம நெப்போலியன் பற்றி சொன்னது, அண்ணாவை பற்றி சொன்னது, நம்ம மேடம் ஜெயலலிதா அம்மாவை பற்றி சொன்னது, கலைஞர் பற்றி சொன்னது, அவங்க எப்படி லைப்ரரியில் இருந்தாங்க, அவங்க எவ்வளோ புக்குங்கெல்லாம் படித்தாங்க, எப்படி வச்சுருந்தாங்க, அவங்க எவ்வளோ இதோடு இருந்தாங்க, அவங்க முன்னேற்றத்துக்கு புத்தக படிப்பு தான் முக்கிய காரணன்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்களுக்காக ஒரு சின்ன பாட்டு. எங்கள் வானத்து வெண்ணிலவாம் இவள் இன்னொரு வீட்டுக்கு விளக்கானால், எங்கள் குலமகள் கண்ணகியாம் இவள் இன்னொரு குடும்பத்தின் விளக்கானால். ரொம்ப நன்றி மேடம், அனைவருக்கும் நன்றி. ரொம்ப அருமையா இருந்துச்சு. சீஜ லக்கிகள். வாழ்த்துக்கள். நன்றி லோகநாதன் சார். ரொம்ப அழகா ஃபீட்பேக் கொடுத்தீங்க. அதோட உங்க பாடலோட இன்னைக்கு முடிச்சு வச்சீங்க. சிறப்பு சார். அடுத்ததா ரம்யா மேம். அனைவருக்கும் இனிய நற்புலரி. சூப்பர் மேம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம கூகுள் பெருசா நம்மளுடைய இது லைஃப்ல தாக்கம் வராத காலத்துல நம்ம லைப்ரரிக்கு போவோம். யாருடைய இதுவும் அன்மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சார் தாமோதரன் சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க சார். சார் தாமோதரன் சார் மேம் நீங்க கேட்கல போல. பேசுங்க. ஓகே மேம். லைப்ரரிக்கு வந்து நம்ம கூகுள் பெருசா தாக்கம் இல்லாத நேரத்துல நம்ம போயிருப்போம், அதை பார்த்திருப்போம். அங்க நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்க தான் போவோம். நம்ம போகும்போது நிறைய மக்கள்லாம் அங்க இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நினைப்போம், இவ்வளவு புக்ஸ் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, என்னடா யாருக்குமே தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு. அது மாதிரிதான் நான் நினைச்சிட்டு வந்துருவோம். அவ்வளவு நானும் பெருசா லைப்ரரிக்கு போக மாட்டேன். ஆனா நம்ம வந்து அப்போ போன லைப்ரரி இட்ஸ் டிஃப்ரெண்ட். இப்போ வந்து நம்ம லைப்ரரிக்கு போகும்போது வேற மாதிரி இருக்கு. அது ஏன்னா எனக்கு வாய்த்த மென்டர்ஸ், அது அவங்களுக்கு நான் கண்டிப்பா நன்றி சொல்லணும். மேடம் வந்து எனக்கு உண்மையிலேயே என்னுடைய லைஃப்பை வந்து திருப்பி போட்ட நபர்கள்ல ஒருத்தவங்க. அது எப்படி அவங்களால முடிஞ்சுது அப்படின்னா, இது மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்குது. நான் நினைச்சேன் மேடம் ஏன் நம்ம வாசித்த புத்தகங்களை சொல்லல அப்படின்னு பார்த்தா, அவங்க வாசித்த புத்தகத்தை சொல்றதுக்கு இந்த ஒரு செஷனே பத்தாது, அதனாலதான் அவங்க சொல்லல. அதை தாண்டி இவங்க என்னெல்லாம் எப்படிலாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன் மேம். சூப்பர் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அடுத்ததா ஹீலர் சார். வெல்கம் சார்.
அனைவருக்கும் காலை வணக்கம். கோடீஸ்வர காலை வணக்கம். மாற்றம் முன்னேற்றம் வாழ்த்துக்கள். லாவண்யா மேடம் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து தெளிவுதான். ஆனா இவங்க கோமதி மேடம் சொன்ன மாதிரி எனக்கு பழைய ஞாபகம் ஒண்ணு வருது. நான் லைப்ரரி போகும்போது இந்த டயத்துல போகணும். லைப்ரரிக்குன்னு ஒரு டயம் இருக்கும், நம்ம போறதுக்குன்னு ஒரு டயம் இருக்கும். அந்த டயம் என்னன்னா லைப்ரரி இருக்கிற இடம் வேற இடத்துல இருக்கும், ரொம்ப டிஸ்டன்ஸ். அந்த இடத்துக்கிட்ட போகும்போது அப்படி பார்ப்பேன். அப்படி ரோடு பக்கம் அப்படி நம்மள பார்ப்போம்ல, நம்ம எங்க போறோம் அப்படின்னு, லைப்ரரி போறோம் அப்படிங்கிற மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்படி ரைட்ல லெஃப்ட்ல பார்ப்போம். அதே மாதிரி புக்கு படிக்கும் போதும் என்ன புக் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு யாரு எங்கெங்க என்னென்ன புக் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அப்புறமா நீதி நூல்கள் தனித்தனியா இருக்கும், செக்ஷனா அங்க போய் பார்த்துட்டு வாங்கிட்டு புக்கை எல்லாரும் நான் என்ன புக்கு படிக்கிறேன் அப்படின்னு பாக்குற மாதிரி புக்கை வச்சு படிப்போம். இதுக்கு நடுவுல நான் சொன்ன பாருங்க, போகும்போது ஜன்னல்ல இருந்து ஒரு பொண்ணு மட்டும் பார்க்க முடியாது, அதெல்லாம் மட்டும் தெரியும். இப்படி பார்ப்போம். லைப்ரரி போறோமா, நம்ம இதை பாக்குறோமா, ஏன்னா நம்ம லைப்ரரி போறோம், இந்த பொண்ணு என்ன இதை பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு. அந்த பொண்ணு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு அது வெளியில வேடிக்கை பார்க்கறதா அதோட வேலை. நம்ம என்ன நம்மளை பார்க்கறதா நினைச்சுக்கிட்டு நம்ம லைப்ரரியும் போறோம். இதுல என்ன பிளான்னா, லைப்ரரி பார்ப்போம், புக்கை பார்ப்போம், பொண்ணை பார்ப்போம். உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ட்ரெஸ் கோடெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்ற பாருங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், மேட்டரே கிடையாதுப்பா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் உள்ள போய் ஒன்னொன்னா தேட ஒவ்வொருத்தருக்குள்ளெல்லாம் எழுத்துக்கள் எவ்வளவு பெரிய விஷயங்களை நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருது. கோமதி மேடம் சொன்ன மாதிரி வெறும் சமையல் இது மாதிரியே இருந்துட்டு நிறைய பீப்புள் வந்து, நார்மலா வந்து லைப்ரரியிலே பாத்தீங்கன்னா ஜென்ஸ் வந்து ஒரு 60 பேர் இருக்கும், ஆண்கள் பெண்கள் பிரிச்சிருப்பாங்க. 2-3 பேர் வந்திருப்பாங்க அங்க, லேடிஸே அக்காக்கள் தான், 2-3 அக்காக்கள் வருவாங்க அங்க. பிஹெச்டி பண்றவங்களாம் எனக்கு தெரியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அதெல்லாம் இப்ப மாறிடுச்சு. இப்ப வந்து லாட் ஆஃப் பீப்புள் தேவ் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு வந்து மேடம் தான், லாவண்யா மேடம் தான் அதுக்கு உண்டான ரோல் மாடல். 2 உடுமலைப்பேட்டைமா, 2 பேரும் உடுமலைப்பேட்டைங்கிறது தெரிஞ்சு போச்சு இப்பதான் அப்படிங்கிறது. படிச்சீங்களா இல்லையா? எதங்க புக்கெல்லாம் படிச்சுட்டோம் நாங்க, புக்கை படிச்சுட்டு தான் இப்படி பேசுறோம். வேற எதையா பார்த்து ஏதாவது வீணா போயிருந்தோம்னா வேற மாதிரி ஆயிருப்போம். அதனால நான் காதலித்து தோல்வி அடைந்தவன்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னை விரும்பியவர்கள் யாரும் இல்லை உலகத்தில், நான் விரும்பியதுதான் பல இருக்கிறது. கிரியேட் ஹாப்பி ஃபேமிலிஸ், ஹீலட் யார்வி திருச்சியில் நண்பர்களே. ஈச் அண்ட் எவ்ரி டே we are getting lot of information. Analyze it, understand it. நாம் புதியதான உலகத்தை உருவாக்குவோம். வாழ்க பல்லாண்டு. நன்றி சார். வேற யாரும் பின்னூட்டம் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இன்கால் மெசேஜஸ்க்கு போகலாம். லாவண்யா மேம் வாழ்த்துக்கள். கொஞ்சம் வர முடியல, உடல் சோர்வு. நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே மேம், தேங்க்யூ நித்யா மேம். தேங்க்யூ நித்யா மேம். அடுத்தது இன்கால் மெசேஜஸ்ல வீரசேகரன் சார், நல்ல பொலிவை நற்பணியாய் வழங்கிய தங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள், வாலிய நீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினைத்தீர்த்தன் சார் அந்த ஜோக்கை வந்து நம்மளுக்கு சொல்லாங்கல்ல, அந்த பகிர்ந்திருக்காங்க. அடுத்தது அருணகிரி சார், ஹாப்பி மார்னிங் டு ஆல், எக்ஸலண்ட் நரேஷன் அபவுட் புக் செல்ஃப் வித் யூ மேம். மியூட் பண்ணிக்கோங்க. எக்ஸலண்ட் நரேஷன் அபவுட் புக் தாமோதரன் செல்ஃப். சார் ஒருதுல இருக்கு மேம். தாமோதரன் சார் ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கோங்க சார். ஓகே. ஸோ அருணகிரி சார் அவருடைய வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க, எக்ஸலண்ட் நரேஷன் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. அடுத்ததா தீபா மேம், இன்று நீங்கள் பகிர்ந்த தகவல்கள் மிகவும் அருமையாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தன. உங்கள் விளக்கத்தின் மூலம் பல புதிய விஷயங்களை அறிந்து கொண்டேன். ஒவ்வொரு தலைப்பையும் நீங்கள் எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் விளக்கிய விதம் மிகவும் பிடித்திருந்தது. இந்த நிகழ்விற்காக நீங்கள் நிறைய நேரம் ஒதுக்கி நன்றாக தயாரித்திருப்பது தெளிவாக தெரிந்தது. உங்கள் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் புத்தகத்தின் மீது கொண்ட ஆர்வம் முழு நிகழ்ச்சியிலும் வெளிப்பட்டது. ஒவ்வொரு கருத்தையும் தெளிவாகவும் தன்னம்பிக்கையுடன் எடுத்துரைத்ததால் அனைவரும் ஆர்வத்துடன் கவனித்தனர். இவ்வளவு மதிப்புமிக்க தகவல்களை எங்களுடன் பகிர்ந்ததற்கு மனமார்ந்த நன்றி. உங்கள் முயற்சிகள் மிகவும் பாராட்டத்தக்கவை. உங்கள் பேச்சு மேலும் கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தை எனக்குள் ஏற்படுத்தியது. இது போன்ற சிறந்த பணிகளை தொடர்ந்து செய்து பலருக்கும் ஊக்கமளிக்க வாழ்த்துக்கள். சார் கொஞ்சம் மியூட் போடுங்க சார். எதிர்காலத்திலும் உங்கள் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய பயனுள்ள மற்றும் ஊக்கமளிக்கும் நிகழ்விற்கு நன்றி அப்படின்னு சொல்லி தீபா செந்தில் மேம் ஒரு பெரிய பின்னூட்டத்தை கொடுத்திருக்காங்க.
அடுத்தது சிவசங்கரி எக்ஸலன்ட் செஷன் லாவண்யா மேம், லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்ணன் ராஜன் சார் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாராயணன் கணபதி சார் எக்ஸலன்ட் செஷன், லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். மேஜர் சார் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் நரேஷன் பை லாவண்யா மேடம். லைக் நெப்போலியன், ஐ ஹேட் ஆல்சோ கேரிட் மை புக்ஸ் இன் டு த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அனுபவத்தையும் பகிர்ந்துருக்கிறாங்க. அடுத்ததா லாவண்யா மேம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. முத்துலட்சுமி மேம் சூப்பர்னு மேஜர் சாருக்கும் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. நீமா எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மேடத்துக்காக ஒரு கவிதை. புத்தக அலமாரி. சார் தாமோதரன் சார் நீங்க கொஞ்சம் மியூட் போடுறீங்களா? ஓகே. புத்தக அலமாரி அறிவின் எல்லை. அக்கா அறிவின் எல்லைக்குள் தாமோதரன் சார் இன்னும் தாமோதரன் சார் மைக் ஆஃப் பண்ண மாட்டாரு, அதனால சத்தம் இருக்கு. சார் சார் அவர் காதுல விழல போல. மேம் நீங்க மியூட் போடுங்க. சரி நீங்க வாசித்து விடுங்க, அவர் வரமாட்டாரு. ஓகே ஓகே. புத்தக அலமாரி அறிவின் எல்லைக்குள் அடங்கி இருக்கிறாய், அறிவின் எல்லைக்குள் அடங்கி இருக்கிறாய், செறிவாய் எதையும் அள்ளித் தருகிறாய். ஆத்மாவின் தோன்றலில் அன்பாய் விரிகிறாய், ஆத்மாவின் தோன்றலில் அன்பாய் விரிகிறாய். நித்திரையிலும் என்றும் நீங்காமல் வருகிறாய், நித்திரையிலும் என்றும் நீங்காமல் வருகிறாய். பத்திரமாய் பார்த்தே பயன்படுத்தி பகிர்வோமே, பத்திரமாய் பார்த்தே பயன்படுத்தி பகிர்வோமே. வானவில்லில் வண்ணங்களால் என்றும் நிறைப்போமே. எவ்விடமும் செல்வோம் எல்லோர் எண்ணங்களால், எவ்விடமும் செல்வோம் எல்லோர் எண்ணங்களால். ஏற்போம் நம்மிலே தொடுப்போம் நாளுமே, ஏற்போம் நம்மிலே தொடுப்போம் நாளுமே. கட்டிடங்கள் கைகளில் கலையாய் இருந்திட, கட்டிடங்கள் கைகளில் கலையாய் இருந்திட. மட்டிலா மகிழ்ச்சியை மனத்தில் நிறைத்திடும், மட்டிலா மகிழ்ச்சியை மனத்தில் நிறைத்திடும். புத்தக அலமாரி புதுமைதான் நாளுமே, புத்தக அலமாரி புதுமைதான் நாளுமே. சத்தமில்லாமல் சென்றே சாதிப்போம் என்றுமே, சத்தமில்லாமல் சென்றே சாதிப்போம் என்றுமே. பயணங்கள் தேற்றுமே பாதையை மாற்றுமே, பயணங்கள் தேற்றுமே பாதையை மாற்றுமே. வியப்பான விடயங்களை விதைத்தே உதிர்க்கிறாய், வியப்பான விடயங்களை விதைத்தே உதிர்க்கிறாய். ஆளுமையின் வரலாறு அனைத்தும் முன்னிலே, ஆளுமையின் வரலாறு அனைத்தும் முன்னிலே. நீளும் செய்தியாய் நினைவிலே நிற்கிறாய், நீளும் செய்தியாய் நினைவிலே நிற்கிறாய். எத்தனை அலமாரி உலகிலே இருக்க, எத்தனை அலமாரி உலகிலே இருக்க. இத்தனை வியப்புகளா உன்னிலே, இத்தனை வியப்புகளா உன்னிலே. நன்றி லாவண்யா மேம். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ சிவகரி மேம், ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்புறமா ஃப்ரீயா இருக்கும் போது அனுப்பிச்சு விடுங்க அந்த கவிதையும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப ஹாப்பியா இருந்தது, நிறைவா. ஏன்னா புத்தகம் பத்தி பேசணும்னாலே அது ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷம் தான். சொல்லுவோம்ல, சில விஷயங்கள் கிடைச்சதுன்னா டபுள் ஹாப்பி, டபுள் இதுன்ற மாதிரி புத்தகம் பத்தி பேசுறது ஒரு எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் தான். நான் என்னோட புத்தகங்களை காட்டணும்னு நினைச்சேன், அந்த ஃப்ளோல நான் மறந்துட்டேன். இதுதான் என்னுடைய முதல் புத்தகம், அண்ணா லைப்ரரியில ரிலீஸ் ஆனது. அதுக்கப்புறம் இந்த புக் வந்து அமேசான்ல ரிலீஸ் ஆச்சு. இது எல்லாமே என்னுடைய தனி புத்தகங்கள். இது வந்து இந்த ஜனவரியில ரிலீஸ் ஆச்சு. இந்த 3 தனி புத்தகங்கள். இது போக தொகுப்பு புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நிறைய பேரோட சேர்ந்து நானும் எழுதின புத்தகங்கள். என்னோடது மட்டும் கிடையாது, ஒரு 40 பேர் 30 பேர் அந்த மாதிரி தொகுப்பு வரும் இல்லைங்களா. அது இந்த புத்தகத்துல 100 பேரோடது இருக்கு. இதுல நம்ம நித்யா மேடமோட கட்டுரையும் இதுல இருக்கு, நம்ம குரூப்ல இருந்து. அந்த மாதிரி நிறைய பேரோட கட்டுரைகள் இதுல 100 பேரோடது இதுல இருக்கு. இது எல்லாத்துலயுமே ஒரு 30 பேர், இல்ல சில இதுல 40 பேர் அப்படி இருக்கும். அது மாதிரி தொகுப்புகள். இது வந்து எப்படின்னா, கோமதி மேடம் சொல்லும் போது சொன்னாங்க,
நீங்க வந்து எழுத்தாளர் ஆனதுனால நிறைய விஷயங்கள் சொன்னீங்கன்னு. இந்த புத்தகம் வாசிச்சனாலதான் நான் எழுத்தாளராகவே ஆனேன்னு தான் சொல்லணும். அந்த பெருமை இந்த புத்தகங்கள், நான் வாசித்த புத்தகங்களுக்கு தான் போய் சேரணும். அது எனக்கல்ல, அது நான் வாசித்த அந்த புத்தகங்களுக்காக அப்படின்னு சொல்லி அந்த புத்தகங்களுக்கு என்னைக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன். இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ இந்த இலக்கிய உலகுக்கு நானும் என்னோட பணியை தொடர்ந்து செய்வேன்னு சொல்லி சிறப்பான வாய்ப்பு கொடுத்து என்னை எப்பவுமே உற்சாகப்படுத்திட்டு இருக்க நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி.